சரி, ஓகே. அப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸில் பேசிக் கான்செப்ட், அதாவது பைத்தனில் பொதுவாக ப்ரோக்ராமிங்கில் நம்ம பயன்படுத்துகிற பேசிக் விடயங்களை பற்றி பார்த்தோம். அதாவது வேரியபிள், ஆப்பரேட்டர், இது போன்ற டேட்டா டைப்ஸ், இது மாதிரியான பேசிக் கான்செப்டுகளை பற்றி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தேன். சரியா? இன்றைக்கு வந்து இன்னும் பைத்தனை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இன்னும் ரெண்டு கன்செப்ட் இருக்குது. அதாவது அஹ், அது வந்து சொல்ற ஒன்று வந்து செலெக்ஷன் சொல்லி, இன்னொன்று வந்து இட்டரேஷன் சொல்லி. சரியா? பைத்தன் அதாங்க. சரி, அப்போ வந்து இன்றைக்கு வந்து பார்க்க போகிறது வந்து முதலாவதா செலெக்ஷன் சொல்லி. செலெக்ஷன் சொல்லி ஒரு பகுதி பார்ப்போம். அந்த செலெக்ஷனுக்குள்ளுக்கு வந்து ரெண்டு விதமான விடயங்களை பார்ப்போம். ஒன்று வந்து இஃப் கண்டிஷன், அதே போல ரெண்டாவது வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லி. சரியா? இது வந்து முதலாவதா செலெக்ஷன் என்ற ஒரு பகுதி பார்ப்போம். ரெண்டாவது வந்து இட்டரேஷன் என்று சொல்லி, அல்லது ரிப்பீட்டேஷன் என்று சொல்லி ஒரு பகுதி இருக்குது. இதுக்குள்ளுக்கு வந்து ஃபோர் லூப்னு சொல்லி ஒரு சின்டெக்ஸ் பற்றி பார்ப்போம். அதே போல் வைல் லூப்னு சொல்லி ஒரு வகையான லூப்பிங் மெத்தட் பார்ப்போம். சரியா? இதான் வந்து இன்றைக்கு பார்க்க போகிறது. இதில் வந்து எனக்கு செட்டில் போட்டாலும் சரி, அப்படி ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சரியா? யார் அதாவது இஃப் கண்டிஷன் வந்து கிளியர் இல்லை அப்படின்னா, பேசிக் லெவலில் சரி கிளியர் இல்லைன்றவங்க கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்களே. இஃப் கண்டிஷன் கொஞ்சமும் மேலாது அப்படின்ற. ஹேண்ட் ரைஸ் பண்ண வைக்க முடியுதுன்னா செட்டில் போடுங்க. சரியா? ஏண்டா நல்லாவே பேஸ்ல இருந்து படிச்சு தரையா, இல்லை கொஞ்சம் புரிகிற மாதிரிக்கு படிச்சு தரவான்னு சொல்லி அதை பார்க்குறதுக்கு தான் நான் கேட்கேன். சரியா? கொஞ்சம் பேசிக் லெவல்ல இருந்தே இயலாது அப்படின்னு சொன்னேன். சரி, ஓகே. சரியா? பார்ப்போம். செலக்ஷன் சொன்னா என்னன்னு சொல்லி. சரியா? பைத்தனை பொறுத்த வரைக்கும் மட்டுமல்ல, பொதுவாக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு எடுத்துட்டாலே சரி, ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம செய்யறதுக்கு வந்து செலெக்ஷன் சொல்லி ஒரு மெத்தட் பயன்படுத்தப்படும். சரியா? இந்த செலெக்ஷன் சொன்னால் என்னன்னு சொன்னால் சிம்பிளாக விளங்கிங்க. ஏதோ ஒரு கண்டிஷன் உண்ட உள்வாங்கி, சரியா, ஏதோ ஒரு கண்டிஷன் உண்ட கம்ப்யூட்டர் உள்வாங்கும். சரியா? அது பொதுவாக ஒரு இன்புட் மூலமாக வரவும் மேலும், அல்லது ஆல்ரெடி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சதுல இருந்து வரவும் மேலும். சரியா? ஒரு கண்டிஷன் இருக்குமாக இருந்தால் அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் ஒரு பக்கத்தை செலக்ட் பண்ணு, இந்த பக்கம் நீ போ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? இந்த கண்டிஷனை வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதை வந்து இந்த ப்ரோக்ராமை இங்கால பக்கம் சாய்ஸ் பண்ணு அல்லது செலக்ட் பண்ணுன்றது சொல்றது தான் வந்து ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும் செலெக்ஷன் சொல்றேன். சரியா? இதுக்கு வந்து மெயினா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கீவேர்டு அல்லது சின்டெக்ஸ் தான் வந்து இஃப்னு சொல்றேன். இஃப் கண்டிஷன் சொல்லி சொல்லுவோம். சரியா? இதை நம்ம ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்ட தெளிவாக பார்ப்போம். அப்போ அந்த இஃப் கண்டிஷன்ல தான் வந்து நம்மட அந்த செலெக்ஷனுக்குரிய கண்டிஷனை கொடுப்போம். சரியா? அது வந்து அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் வந்து அந்த இஃப் கண்டிஷனுக்கு உட்பட்ட, அதாவது அந்த இஃப்பை வந்து ஏற்றுக்கொண்டால், இஃப்ல கொடுக்கக்கூடிய கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட அந்த கோடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். சரியா? அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் வந்து அந்த இஃப் கண்டிஷனுக்கு வெளியே உள்ள கோடை வந்து ரன் பண்ணும். அதாவது அதை நம்ம எல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ பொதுவாக செலெக்ஷன் அந்த பார்ட்டில் வந்து இஃப் கண்டிஷனை நம்ம மெயினாக வச்சு ஒரு கோட் பண்ணுறமாக இருந்தால், அந்த கண்டிஷன் ஏற்றுக்கொண்டா வந்து அந்த இஃப் கண்டிஷனை வந்து ஏற்றுக்கொள்ளும் சொன்னால், இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ப்ரோக்ராமோ இல்லை இன்புட்டோ வந்து அந்த இன்புட் அதில் கொடுக்கப்படுற அந்த கண்டிஷனுக்கு ஓகே, அந்த கண்டிஷனுக்கு இது எலிஜிபிள் தான் சொன்னால்
சொன்னால் அந்த இஃப் கண்டிஷனுக்கு உட்பட்ட கோடை ரன் பண்ணும். சரியா? அந்த கண்டிஷனை அது ஏற்றுக்கொள்ளலை, அந்த கண்டிஷனில் அந்த இன்புட் பொய்யாகும் பட்சத்தில் வந்து அந்த கண்டிஷனை விட்டு வெளியாகி அந்த எல்ஸ் அல்லது வேற இஃப் கண்டிஷன் ஒன்றுக்குள்ளுக்கு போகும். சரியா? இதுதான் வந்து சொல்ற செலக்ஷன் சொல்லி. இப்போ வந்து நான் ப்ராக்டிக்கலாக பார்ப்போம் கொஞ்சம் இருங்க. பொதுவாக செலக்ஷன் சொன்னால் ஏதோ ஒரு தனிப்பாட்டு இருக்காது. சரியா? என்று சொன்னால் ஒரு தனி சாய்ஸ் இருக்கும் பட்சத்தில் அவடத்த செலெக்ஷன் சொல்லி ஒரு விஷயம் அவசியம் இல்லை. ஏதோ ஒன்றுக்கு மேற்பட்ட சாய்ஸஸ் இருக்குமாக இருந்தால் மட்டும்தான் வந்து அவடத்த அந்த செலெக்ஷன் அந்த மெத்தட் வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஒன்று வரும். சரியா? அப்ப நம்ம வந்து பொதுவாக ஒரு ப்ரோக்ராம் உண்ட உதாரணத்துக்கு எடுத்து அந்த ப்ரோக்ராமை பண்ண வேண்டுமாக இருந்தால் அதை வந்து எந்த விதமான செலெக்ஷனில் அதை எக்ஸிக்யூட் பண்ணட்டு பார்ப்போம். சரியா? கொஞ்சம் இருங்க. இப்போ போன கிளாஸ்ல வந்து பார்த்தோம், ஒரு இன்புட் ஒன்று ஒரு யூசர்கிட்ட இருந்து எடுக்கிறேன்னு சொன்னா இப்படி எடுக்கிறேன்னு சொல்லி. சரியா? நான் வந்து ஒரு இன்புட் ஒன்று எடுக்க போறேன் வந்து ஏஜ். சரியா? ஏஜ்னு சொல்லி ஒரு இன்புட் ஒன்று எடுக்க போறேன். ஆனா வந்து இந்த ஏஜ்ன்றது வந்து என்னது ஒரு வேரியபிள். சரியா? அப்ப வேரியபிளுக்குள்ளுக்கும் நம்ம எடுக்கப்படுற அதாவது யூசர்ல இருந்து எடுக்கப்படுற அந்த ஏஜ்ட இன்புட் வந்து இந்த ஏஜ்ன்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண போறோம். சரியா? அதுக்காக அந்த பர்பஸுக்காக தான் வந்து இந்த வேரியபிள் பயன்படுத்தப்படுற. இப்போ வந்து நான் கொடுக்கேன் அந்த இப்போ ஏஜ்ன்றது வந்து என்னதா இருக்க போகுது ஒரு நம்பராக தான் இருக்கும். சரி? அது வந்து எழுத்து இல்லை, அப்போ நம்பராக இருக்குமா இருந்தால் நம்ம அதுக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா டைப் வந்து ஐஎன்டி அதாவது இன்டீஜர்னு சொல்லி கொடுப்போம். சரியா? இது ஆரம்பிச்சு இப்போ வந்து இன்புட்ன்றது ஒரு யூசர்ட்ட இருந்து ஒரு இன்புட்டை நம்ம வாங்க வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒரு சின்டெக்ஸ் தான் வந்து இன்புட்னு சொல்கிறேன். சரியா? அப்போ இவர் வந்து இப்போ யூசருக்கு வந்து அதை யூசர் ஃப்ரெண்ட்லியா இவர் வந்து என்னத்தை கேட்காரு, இந்த கம்ப்யூட்டர் வந்து என்னத்தை கேட்குதுன்னு யூசர் புரிஞ்சு கொள்றதுக்காக வந்து நம்ம இவடத்தை கொடுப்போம் என்டர் யுவர் ஏஜ்ன்ற அந்த டெக்ஸ்ட்டை கொடுப்போம். சரியா? என்டர் யுவர் ஏஜ். நம்ம இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள என்னத்தை கொடுக்கமோ அது அவ்வளவும் அந்த யூசருக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரும். சரியா? இப்போ வந்து டபுள் பிரக்கெட் போட வேண்டி வரும் அல்லது டபுள் பெரந்தசிஸ் போட வேண்டி வரும். சரியா? இப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் நான் இப்போ கொடுத்துருக்கிற கோட் வரைக்கும் நீங்கள் கவனிங்க. இந்த ஏதோ ஒரு யூசர்ட்ட இருந்து ஆனால் அவர் என்னத்தை இன்புட் பண்ணுவார்னு தெரியாது, என்ன ஏஜ் இன்புட் பண்ணுவார்னு தெரியாது, ஏதோ ஒரு ஏஜ் ஒன்று வந்து இன்புட்டாக வாங்கப்பட போது அந்த வாங்கப்படுகிற அந்த இன்புட் வந்து இந்த ஏஜ்ன்ற இந்த வேரியபிளுக்குள்ளுக்கு ஸ்டோர் பண்ணப்பட போகுது. சரியா? இது வரைக்கும் விளங்கிங்க. இப்போ ஓகே. இப்போ அந்த ஏஜ்ல வந்து இப்ப கொடுக்கப்படுற அந்த ஏஜ்ட வேல்யூ வந்து இந்த ஏஜ்ன்ற இந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணப்படுது. சரியா? இதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ரெண்டு செலெக்ஷன் வைக்க போறோம். அதாவது அவருக்கு கொடுக்குற அந்த ஏஜ் வந்து 18 வயதை விட 18 அல்லது 18 வயதை விட அதிகமாக இருக்கும் பட்சத்துல அவருக்கு வந்து ஓட்டிங் வந்து எலிஜிபிள்னு வரணும். சரியா? அப்படி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஓட்டிங் வந்து நொட் எலிஜிபிள்னு வரணும். அப்போ இவிடத்தை என்ன ஒரு இவிடத்தை வந்து ஒரு ஆப்ஷன் இல்லை, ரெண்டு செலெக்ஷன் இருக்குது. விளைஞ்சா அவருக்கு வந்து ரெண்டு சாய்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டு சாய்ஸ் இருக்குமாக இருந்தால் இதை நம்ம ப்ரோக்ராம்ல செஞ்சு காட்டுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த முறைக்கு பேர் தான் வந்து இந்த செலெக்ஷன் சொல்கிறேன். சரியா? இதுக்காகத்தான் அந்த இஃப் கண்டிஷன் நம்ம பயன்படுத்துகிறோம். இஃப் கண்டிஷன் மூலமாகத்தான் வந்து அந்த செலெக்ஷன் விடயத்தை வந்து ப்ரோக்ராம்ல பண்ணுவோம். அப்போ இதில் வந்து இஃப்னு போடுறோம். சரியா? இஃப்னு போட்டு இந்த இஃப்னு வார இதே லைன்ல தான் வந்து நம்மளோட கண்டிஷன் வரும். சரியா? அப்போ இதுக்கு வந்து நம்ம ஆப்பரேட்டர்ஸ் படிக்கணும். சரியா? இப்போ ஏஜ்ன்ற வேரியபிள்ல தான் அவர் கொடுக்குற அந்த ஏஜ் வந்து ஸ்டோர் ஆகியிருக்க போகுது. உங்களுக்கு ஏலியா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு லைன் வந்து ரன் ஆகிஜாக இருந்தால் அது ரன் ஆகின முடிஞ்சது பிறகு வந்து அந்த ஏஜ்ன்ற அந்த வேரியபிளுக்குள்ளுக்கு ஏதோ ஒரு வெளிவு வந்து ஸ்டோர் பண்ணி பெற்றோம். அப்போ இவிடத்தை வந்து அந்த வெளிவை டெஸ்ட் பண்ணணுமாக இருந்தால் நம்ம அந்த வேரியபிளை தான் டெஸ்ட் பண்ணணும். சரி? அது வந்து ஒரு தெரியா கணிதமாக இருக்க போகுது. ஏண்டா யூசர் வந்து என்ன அந்த வேரியபிளுக்குள்ளுக்கு அல்லது அந்த இன்புட்டுக்குள்ளுக்கு என்ன வெளிவு என்டர் பண்ணுவார்னு சொல்லி நமக்கு தெரியாது. அதுக்காக தான் நம்ம ஒரு தெரியா கணிதம் அல்லது ஒரு வேரியபிளை யூஸ் பண்றேன். சரியா? இது வந்து இந்த ஏஜ்ன்றது வந்து 18 18க்கு சமன் அல்லது 18 விட ஈக்குவலாக இருக்கணும். சரியா? இதை நல்லா கவனிங்க. இந்த ஆப்பரேட்டர்ஸ்ல நான் சொன்னேன் இங்கால பக்கம் பெரியதாக இருக்கும். சரியா? அப்ப
இந்த 18 விட அதிகமாக சொன்னால் இந்த ஏஜ் வந்து அதிகமாக இருக்கண்டா இந்த பக்கம் பெரியதாக இருக்கான்னு சொல்லி சரி அது பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இது அர்த்தம் கிரேட்டர் தென் அண்ட் ஈக்குவல்னு சொல்லி வரும் சரியா 18க்கு சமன் அல்லது 18 விட பெரியதாக இருந்தால் இப்போ நீங்க இன்டென்டேஷன் அதாவது கொஞ்சம் இருங்க இப்போ டபுள் டாட் நம்ம இவிடத்தை ஏன் வைக்கணும்னு சொன்னால் பைத்தனை பொறுத்த வரைக்கும் டபுள் டாட்டை வச்சு நம்ம என்டர் பண்ணமாக இருந்தால் இவிடத்தை வந்து ஒரு இன்டென்டேஷன் ஒட்டோவா எடுபடணும் இந்த பாருங்க இவிடத்தை ஒரு ஸ்பேஸ் வந்து ஒட்டோவா வந்திக்கு சரியா அதுக்கு அந்த பர்பஸுக்காக தான் வந்து நம்ம வந்து இந்த டபுள் டாட் வைக்கும் சரியா அதாவது இதுக்கு கோலம்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஸ்பேஸ் வந்து என்னத்துக்கு வருகுதுன்னு சொன்னால் இந்த ஸ்பேஸ் அதாவது இந்த கோட் வந்து ரன் ஆகுறதுக்கு இவிடத்தை வந்து ஒரு ஸ்பேஸ் வர காரணம் வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்கு உட்பட்ட கோட் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு அல்லது இந்த இஃப்க்குள்ளுக்கு வந்து நம்ம இந்த இவிடத்தை எழுத போற இவிடத்தை நம்ம எழுதுறோம் என்ன கோட்ஸை வந்து நம்ம எழுத போறோமோ அந்த கோட்ஸை வந்து இந்த இஃப் கண்டிஷனுக்கு உட்பட்டதாக அல்லது இஃப் கண்டிஷனுக்கு நம்ம அடிமைப்படுத்துறோம் அல்லது இஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு டிஃபைன் பண்றோம் விளையா. இப்ப நான் இதை இதே லைன்ல இதே நேருக்கு இப்போ இஃப் கண்டிஷனை கொடுத்துருக்கிற நேருக்கு நான் கோடை ரன் பண்ணிட்டு அல்லது எழுதிட்டு வந்தேனாக இருந்தால் அது இஃப் கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது விளையா. ஆனால் இது இஃப் கண்டிஷனுக்கு ஈக்குவலாக இருக்கப்படாது அந்த இஃப் கண்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இது இஃப் கண்டிஷனுக்கு உட்பட்ட கோடாக இருக்கணும். இஃப் கண்டிஷனுக்கு உள்ளுக்குத்தான் இதை நம்ம டிஃபைன் பண்றோம்னு காட்டுறதுக்காக தான் வந்து அந்த இன்டென்டேஷன் ஒன்று பயன்படுத்துறேன் சரியா. அது வந்து நம்ம டபுள் கோலம் உண்டு அதாவது கோலம் ஒன்று நம்ம வச்சு என்டர் தட்டினமாக இருந்தால் அது ஒட்டோவாக எடுக்கும். ஆனால் எக்ஸாம்ல வந்து நமக்கு அது டபுள் டோட்டை நம்ம வச்சு கட்டாயம் வைக்கணும். வச்சாலும் வந்து நமக்கு இப்போ தெரியாத இவிடத்தை வந்து கட்டாயம் இடைவெளி போடணுன்றது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து அந்த இன்டென்டேஷன் இது கிளியர் ஆகும் சரியா. இப்போ இன்டென்டேஷன் ஒன்று கொடுத்து தான் நம்ம இதில் கோடை ரன் பண்ணுவோம் சரியா. ரன் பண்ணினமாக இருந்தால் இந்த இஃப் கண்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் இதுக்கு இந்த இடைவெளிக்குழுக்கு இடைவெளிக்கு அடுத்ததாக வர கோட்ஸ் வந்து ரன் ஆகும் சரியா. இவிடத்தை நான் கொடுக்க என்னன்னு சொன்னால் பிரிண்ட் குழுக்கு ஏதோ ஒரு விடயத்தை யூசருக்கு வந்து பிரிண்ட் பண்ண போறேன் அல்லது டிஸ்பிளே பண்ண போறேன் சரியா. இவருக்கு வந்து 18 வயசுக்கு சமன் அல்லது 18 வயதை விட அதிகமாக இருந்தால் தானே இவரத்தை வந்து பிரிண்ட் பண்ணணும். இஃப் கண்டிஷனுக்கு உட்பட்டதாகத்தான் இந்த கோடை நான் கொடுக்கேன் சரியா. அப்படி அதிகமாக இருக்கும்னு சொன்னால் இவருக்கு வந்து ஓட்டிங் எலிஜிபிள் சரியா. அது சரியா இல்லையா அதை விடுங்க சரியா. இப்படி இருக்கணும் அதாவது 18 வயதுக்கு சமன் அல்லது 18 விதை விட அதிகமாக இருக்கும்னு சொன்னால் அவருக்கு ஓட்டிங் வந்து எலிஜிபிள் ஆகுது சரியா. அல்லது இப்போ வந்து அவருக்கு 18 வயசு இல்லை 18 வயதை விட அவருக்கு குறைவாக இருக்காருன்னு சொன்னால் இந்த இந்த இப்போ நான் கொடுத்துருக்கிற இந்த கோடை ரன் பண்ணாதே இது வந்து இஃப் கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் தான் இந்த கோட் ரன் ஆகும். ஏன்றால் நம்ம ஒரு இன்டர்டேஷன் கொடுத்துருக்கோம் சரியா. இன்டர்டேஷன் கொடுத்துருக்கிறதால அந்த இதை இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளணும். இப்போ இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் இதை நான் கொடுக்கணும் இதுக்கு வெளியில உள்ள கோடை தான் ரன் பண்ணிடு. அப்போ அதுக்கு வந்து கொடுக்குற நம்ம கீவேர்ட் தான் எல்ஸ். எல்ஸுக்குள்ளுக்கு இப்போ கொடுத்தமாக இருந்தால் இப்போ இஃப் கண்டிஷன் ரன் ஆகாத பட்சத்தில் வந்து எப்போவுமே எல்ஸ் தான் ரன் ஆகும் சரியா. அப்போ இவிடத்தை நமக்கு இது கொடுத்துருக்கிற சாய்ஸ் வந்து வெறும் ரெண்டே சாய்ஸ் தான். ஒன்று என்ன 18 விட அதிகமாக 18க்கு சமன் அல்லது 18 விட அதிகமாக இருந்தால் ஓட்டிங் எலிஜிபிள். அல்லதுன்னு சொன்னால் அது எல்ஸுக்குள்ளுக்கு தான் வரும் சரியா. மேலே உள்ள கண்டிஷன் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் எல்ஸ் பாட்டுக்குள்ளுக்கு வரும். அப்போ அதை ஏற்றுக்கொள்ளலை என்றால் இந்த பக்கத்தை ரன் பண்ணுன்றது தான் அது அர்த்தம் சரியா. இப்போ இவிடத்தை வந்து ஓட்டிங் voting not not eligible ன்னு வரும் சரிதானே. இப்போ பாருங்க இதை ரன் பண்ணி பார்த்தால் இந்த கோடை வந்து நல்லா புரிஞ்சுங்க ஜஸ்ட் சிம்பிள் தான் சரியா. இவிடத்தை வந்து ஒரு யூசர்ட்ட ஒரு இன்புட் வாங்குறோம் அது வந்து ஒரு இன்டிஜர் வெளிவாக வாங்குறோம். இவிடத்தை வந்து ஒரு இஃப் கண்டிஷனை கொடுத்துருக்கோம். அந்த இஃப் கண்டிஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் இந்த இன்டென்டேஷனுக்கு இடைப்பட்ட அதாவது இந்த இன்டென்டேஷனுக்கு உள்ளுக்கு இருக்கிற கோட் ரன் ஆகும். அப்படி வந்து இந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இந்த இன்டென்டேஷனுக்குள்ளுக்கு போகாது அதாவது இதை கன்சிடரே பண்ணாது. ஏன்டா இது வந்து இஃப் கண்டிஷனை ஏற்றுக்கொண்டால் தானே இன்டென்டேஷனுக்கு உள்ளுக்குள்ள கூட ரன் பண்ண போகுது. ஜஸ்ட் இதை வந்து செக் பண்ணும் இதை ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால் இவர் வந்து 18 வயதுக்கு சமன் அல்லது குறைவாக 18 வயதை விட குறைவாக இருக்கும் பட்சத்தில் இந்த கோடுக்குள்ளுக்கு போகாது. ஜஸ்ட் இது ஒரேடியா வந்து எல்ஸுக்குள்ளுக்கு வரப்போகுது அதாவது மேலே உள்ள கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளாம வந்து எல்ஸ் பாட்டுக்குள்ளுக்கு வரப்போகுது சரியா. இப்போ வந்து இதை ரன் பண்ணி பார்ப்போம்.
பாருங்க இப்போ வந்து யூசர் கிட்ட வந்து ஒரு இன்புட் ஒரு வெளியோட வந்து இன்புட் பண்ண சொல்லுது சரியா. இவிடத்த வந்து நான் வயது வந்து நான் 45ன்னு கொடுக்கேன் சரியா. 45 கொடுத்து என்டர் பண்ணனாக இருந்தால் voting வந்து எலிஜிபிள்னு சொல்லி சொல்லுது பாருங்க. ஏன்னு சொன்னால் இஃப் கண்டிஷனை இது ஏற்றுக்கொள்ளுது சரியா. அப்படி இல்லாம நான் வேறொரு வெளி ஒன்று கொடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் 15ன்னு சொல்லி கொடுத்து பாருங்க சரியா. இந்த பாருங்க voting not eligible வருது. அதாவது இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கு, இப்போ வந்து இஃப் கண்டிஷனுக்கு உள்ளுக்கு இருக்கிற கோடை ரன் பண்ணல. இது வந்து எல்ஸ் பாட்டுக்குள்ளுக்கு இருக்கிற கோடை ரன் பண்ணினதால தான் வந்து voting not எலிஜிபிள்னு சொல்லி வருது சரியா. இது விளங்கிட்டா, இந்த இஃப் கண்டிஷன் பேசிக் விளங்கிட்டா. கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. டவுட் இருந்தா கேளுங்க, எந்த பகுதியில் டவுட் இருக்குன்னு கிளியரா கேளுங்க. கிளியர். வேற பகுதியில் கொஞ்சம் எல்லாரும் சொல்லுங்க, அப்படி இல்லைன்னா இதுல போடுங்க, செட்ல போடுங்க. கிளியர் கிளியர் சார். Yes, sir. ஹலோ, சேர்னலா சொல்ல வேணாம் சரியா. இப்போ வந்து இஃப் கண்டிஷன் ஓகே. இப்போ வந்து பார்ப்போம் என்னன்னு சொன்னால் நெஸ்டட் இஃப்னு சொல்லி ஒரு பகுதி இருக்கு. நெஸ்டட் இஃப்னு சொன்னால் ஒன்றுமில்லை, ஜெ- இதே இஃப் அதாவது செலெக்ஷன் பகுதிக்குள்ளுக்கு வர இதே இஃப் கண்டிஷன் தான். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷனல் வர கிட்ட தான் வந்து இந்த நெஸ்டட் இஃப் வந்து ரன் ஆகும். அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷனல் இருந்தால் அதுக்கு தான் செல்ற வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லி சரியா. ஏதோ ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த கண்டிஷனுக்கு உட்பட்ட கோடை ரன் பண்ணு அல்லது எல்ஸ் பாட்டுக்குள்ளுக்கு உள்ள ரன் பண்ணுன்னு சொல்லி ரெண்டு சாய்ஸ் வருமாக இருந்தால், ரெண்டு சாய்ஸ்ன்னு சொன்னால் ஒரு கண்டிஷன் தானே. அப்ப அப்படி ரெண்டு சாய்ஸை விட அதிகமான சாய்ஸஸ் வரும் பட்சத்தில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன்ஸ் வரப்போகுது சரியா. அப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட கண்டிஷன் வரக்கிட்ட தான் அதுக்கு பேர் தான் வந்து நெஸ்டட் இஃப்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. இப்போ இதுக்கு வந்து சிறந்த உதாரணம் ஒன்று பார்க்கலும் எப்படின்னு சொன்னால், ஒரு யூசர்ட்ட வந்து ஒரு மார்க்ஸ் ஒன்றை என்டர் பண்ண வைக்கலும் சரியா. என்டர் பண்ண வச்சு இவர மார்க்ஸ் வந்து 75 விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஏ கிரேட் வரணும். அப்படி இல்லை அவர் வந்து 65 விட அதிகமாக இருந்தால் பி கிரேட் வரணும். அப்படி இல்லை 50 விட அதிகமாக இருந்தால் சி கிரேட் வரணும் சரியா. இப்படியான ஒரு கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கலும் சரியா. நெஸ்டட் இஃப்க்கு வந்து ஒரு உதாரணம் மட்டும் பார்ப்போம் அப்படி சரியா. இப்போ கொடுப்போம் ஒரு வேரியபிள் உண்டு மார்க்ஸ் சரிதானே. மார்க்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணுவோம். இதுக்குள்ளுக்கு வந்து மார்க்ஸ் வந்து என்ன இன்புட்டாக வரப்போகுது, என்ன டேட்டாவாக இருக்க போகுது, அது வந்து ஒரு நம்பராக இருக்க போகுது சரியா. அப்போ வந்து ஐஎன்டி இன்புட். இதுக்குள்ளுக்கு வந்து யூசருக்கு வந்து இது என்னத்தை இன்புட் பண்ணு புரியறதுக்காக நம்ம இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ளுக்கு என்னத்தை சரி கொடுப்போம். அப்போ இவடத்தை என்ட யுவர் மார்க்ஸ்ன்னு சொல்லி கொடுப்போம் சரியா. என்ட யுவர் மார்க்ஸ். எல்லாரும் இந்த இவிடத்தை வந்து வேறையா, அதாவது டேட்டா டைப் ஐஎன்டி நான் டேட்டா டைப் ஒன்று கொடுத்துருக்கேன் தானே. இப்படி டேட்டா டைப் கொடுத்தால் வந்து எழுதக்கிட்ட, அதாவது எக்ஸாம்பிள் எழுதக்கிட்ட நல்லா கவனிச்சுக்கோங்க. நிறைய பேர் விட்ற பிள்ளை தான் இந்த கடைசியில் வந்து ஒரு ப்ராக்கெட் மட்டும் போட்டு முடிச்சிடுறேன் சரியா. இப்போ வந்து இவிடத்தை ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது, இவிடத்தை ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகுது சரியா. அப்போ கடைசியில் வந்து ரெண்டு ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் ஆகணும். அப்போ கூட பேர் வந்து இப்போ ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக்கெட்டை கொடுத்தா ரன்னே ஆகாது சரியா. அப்போ நம்ம இன்னொரு பிரேக்கெட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். ஆனால் எழுதக்கிட்ட வந்து நமக்கு அந்த எரர் விளங்காது. அப்போ மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து ஒரு பிரேக்கெட்டை போட்டு மட்டும் அந்த ப்ரோக்ராம் முடிச்சிரு. அப்படி முடிச்சாலும் வந்து அது பீல சரியா. அதால் வந்து அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு மார்க்ஸை வந்து யூசர்ட்டேருந்து நம்ம இன்புட்டாக வாங்க போகிறோம் சரிதானே. இப்போ பார்ப்போம் எப்படின்னு சொன்னால், அவர் கொடுக்குற மார்க்ஸ் வந்து 75 விட அதிகமாக இருந்தால் வந்து ஏ கிரேட் ஏன்னு சொல்லி வரணும் சரியா. அப்படி இல்லை 65 விட மேலே இருக்குன்னா பி அப்படின்னு சொல்லி நம்ம டபிள்யூ வரைக்கும் பார்ப்போம் சரிதானே. அதுதான் நெஸ்டட் இஃப். இப்போ இஃப் மார்க்ஸ் வந்து இப்போ அந்த மார்க்ஸ் இந்த வேரியபிளுக்குள்ள தானே ஸ்டோர் பண்ணப்பட போகுது. இந்த மார்க்ஸ் வந்து
75க்கு சமன் அல்லது 75 விட அதிகமாக இருக்கும் பட்சத்துல வந்து இதுக்கு இடைப்பட்ட கோட் ரன் ஆகணும். அப்ப என்ன நம்ம பிரிண்ட் பண்ண போறோம், அதாவது என்ன வெளியீடு ஒன்று கொடுக்க போறோம், கிரேட் ஏன்னு சொல்லி கொடுப்போம். சரிதானே, கிரேட் ஏ. இப்போ வந்து இது வந்து நேராகவே தான் வரும். சரிதானே, ஏன்னு சொன்னால் நம்ம பிரிண்ட் கீழே அதே இன்டென்டேஷனுக்குள்ள எழுதினமாக இருந்தால் அது இஃப் கண்டிஷனுக்கு உட்பட்ட கோட் ஆகிரும். நம்ம இஃப் கண்டிஷனை விட்டு வெளியாகினால் தான் நமக்கு அடுத்த கண்டிஷன் ரன் ஆக போகுது விளைஞ்சா. இதுக்கு வந்து கொடுக்குற நெஸ்டட் இஃப்ல பயன்படுத்தப்படுற ஒரு சின்டெக்ஸ் தான் வந்து எலிஃப்னு சொல்றேன். சரியா, எலிஃப்னு சொல்லுவோம். இதோட அர்த்தம் என்னன்னு சொன்னால் மேல உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளலாட்டி அதுக்கு வரக்கூடிய கீவேர்ட் வந்து எல்ஸ். சரியா, அதே மாதிரி ஒரு கண்டிஷனை நம்ம இன்புட் பண்ண வேண்டுமாக இருந்தால் அதுக்கு நம்ம யூஸ் பண்ற சின்டெக்ஸ் வந்து இஃப். அப்ப அந்த எல்ஸையும் இஃப்பையும் சேர்த்து தான் வந்து எலிஃப்னு சொல்லி ஒரு சின்டெக்ஸாக வச்சிருக்காங்க. சரியா, அப்ப நெஸ்டட் இஃப்னு சொன்னால் அதுல எலிஃப் வந்து சம்பந்தப்பட்டிருக்கும். அப்ப இந்த எலிஃபுக்குழுக்கு தான் ரெண்டாவது நம்மளோட கண்டிஷனை செக் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இஃப்பை போட்டு தான் செக் பண்ணுவோம். இப்போ ஒன்றுக்கும் மேற்பட்ட கண்டிஷனல் வரைக்கிட்டு அடுத்தடுத்த கண்டிஷனில் எல் இஃப்னு சொல்லி போடுவோம். சரியா, இதை வந்து சேர்த்து எல் இஃப்னு சொல்லி போட்டு ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ண போறோம். இப்போ போடுவோம், இப்போ செக் பண்ணுவோம். கொடுக்கப்பட்ட மார்க்ஸ். சரியா, மார்க்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும் 65 விட, அதாவது அதிகம் அல்லது சமனாக இருக்கணும். சரியா, 65 விட அதிகமாக இருந்தால் பிரிண்ட் பண்ணப்படணும் இப்படின்னு சொல்லி கிரேட் பி. சரிதானே, இப்படி வந்து ஓர்டருக்கு நான் காப்பி பண்ணி போடுறேன். ஓர்டருக்கு அடுத்தடுத்த எலிஃப் வந்து வந்துட்டே இருக்கு. சரிதானே, இவ்விடத்தை வந்து 50 விட அதிகமாக இருக்கணும், சமன் அல்லது அதிகமாக இருக்கணும். சரியா, அப்படி இருக்கும் பட்சத்தில் சீன்னு சொல்லி வரணும். முக்கியம் எல்லாரும் இந்த இன்டென்டேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. சரியா, இந்த இடைவெளி குழுக்கு அதை எப்படி கொடுக்குற, என்னத்துக்காக அதை கொடுக்குறேன்றது அதில் கிளியராக இருந்தால் பெரிய கஷ்டம் ஒன்றும் இல்லை. இது வந்து 35 விட அதிகமாக இருக்கணும். 35 விட அதிகமாக இருந்தால் எஸ் என்று சொல்லி வரணும். இவ்விடத்தை வந்து நம்ம லாஸ்டா வந்து எலிஃப் போட்டு முடிக்க மாட்டோம். சரியா, இந்த மேல உள்ள கண்டிஷன் எதையுமே ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல வந்து எதுக்கு ரன் ஆக போகுது, இப்ப நம்ம கண்டிஷன் கொடுக்கல. இப்ப 35க்கு மேல இருந்தால் தானே ஒரு இது இருக்க போகுது, கிரேட் இருக்க போகுது. இப்ப நமக்கு மிஞ்சி இருக்கிறது வந்து டபிள்யூ மட்டும்தான். சரியா, அப்ப டபிள்யூ மட்டும் மிஞ்சி இருக்கும் பட்சத்துல மேல உள்ள எதையுமே ஏற்றுக்கொள்ளலாட்டி இதைத்தானே ஏற்றுக்கொள்ள அப்படின்னு தானே சொல்ல போறோம். அப்ப அதுக்கு கண்டிஷனோட அவசியம் இல்லை. சரியா, என்ன சொன்னா 100க்கு உட்பட்ட மார்க்ஸ்ல 35 விட மேல உள்ளது எல்லா கிரேடையும் எடுத்துரும். அது கீழே இருக்கிற ஒரே ஒரு கிரேட் தான். அப்ப அதைத்தான் எடுத்தாகணும், வேறொன்றும் வேற ஆப்ஷனுமே இல்லை. அப்படின்ற பட்சத்துல வந்து நமக்கு எல்ஸை மட்டும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நமக்கு வேற ஒரு கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறல, எல்ஸை யூஸ் பண்ணி இவடத்தை பிரிண்ட், இவடத்தை கொடுக்க போறோம் கிரேட் டபிள்யூ. சரியா, இதை வந்து நல்லா விளங்கிங்க. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை. ஒரு யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் ஒன்று வாங்குறேன், ஒரு மார்க்ஸ் ஒன்று. சரியா, இதில் டேட்டா வந்து ஒரு ஐஎன்டி வேல்யூவாக இருக்க போகுது, ஐஎன்டி டேட்டா டைப்பாக இருக்க போகுது, அதாவது இன்டீஜராக. இதை வந்து ஒரு இஃப் கண்டிஷனில் நான் செக் பண்ணுறேன். இவர் வந்து அதாவது 75 மார்க்ஸுக்கு சமன் அல்லது அதை விட அதிகமாக இருக்காண்டு. அப்படி அதிகமாக இருந்தால் இந்த இன்டென்டேஷனுக்கு உள்ளுக்குள்ள கோடை ரன் பண்ண சொல்கிறேன். அப்போ இது வந்து பிரிண்ட் பண்ண போது கிரேட் ஏன்னு சொல்லி. சரியா, அல்லது அதை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அடுத்தது எல்ஸ் அல்லது எல்சிஃப் குழுக்கு போகுது. எல்சிஃப் குழுக்கு ரெண்டாவது போனால் இவர்தான் செக் பண்ண போகுது 65 அல்லது 65 விட அதிகமாக இருக்கான்னு சொல்லி. இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு என்று சொன்னால் இதுக்குள்ளுக்கு ரன் ஆகும், இதுக்குள்ளுக்குள்ளது. இதையும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் அடுத்ததுக்காக போக போகுது. இப்படி இப்படி போய் அடுத்ததுக்காக வரும். ஈன கடைசியாக வந்து 35க்கு மேற்பட்டதுன்னு சொல்லி செக் பண்ணப்பட்டுட்டு இதையும் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் ஒரேடியா வந்து எல்ஸ் பாட்டுக்குள்ளுக்கு போக போகுது. சரியா, இதுதான். கொஞ்சம் இருங்க, அந்த என்டிஃப் குழுக்கு நான் வாரேன். இந்த மைக் அன்மியூட் பண்ணுங்களே, அன்மியூட், சாரி மியூட்டேன். சரியா, இதுதான் இந்த ப்ரோக்ராம். கொஞ்சம் அவசரப்படாதீங்க, யாரும் டவுட் கேட்க வேணாம். இந்த விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சதுக்கு பிறகு கேளுங்க. சரியா, என்ன டிஸ்டர்ப் ஆயிருக்கும். நான் வந்து கேட்க தானே, என்ன சரி டவுட் இருந்தால் கேளுங்க. எல்லாருக்கும் விளங்கிட்டான்னு சொல்லி அந்த டைமில் கேளுங்க. சரியா, ஏன்னா இப்போ வந்து இப்படி இப்படி ஒவ்வொருத்தர் வந்து இடையில இடையில ஒன்று கேட்டுட்டு இருக்காரு, அது போப்போ ஆகிட்ட வந்து இங்கே டென்ஷன் ஆயிருக்கும். அதுதான்.
சரியா? இவ்வளவுதான் இந்த கோட். இதை வந்து தெளிவா பாருங்க. ஒரு மார்க்ஸ் வந்து இன்புட் பண்ணப்பட போகுது. அதில் வந்து மார்க்ஸ் வந்து எந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளுதோ அந்த கிரேடை வந்து எடுக்கும். சரியா? அதுதான் இந்த கண்டிஷன். இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ண கேட்குது வந்து என்டர் யுவர் மார்க்ஸ்ன்னு சொல்லி. இப்போ யூசர் வந்து ஒரு மார்க்ஸை என்டர் பண்ணணும். நான் கொடுக்கேன் வந்து 79 கொடுத்துட்டு நான் என்டர் பண்ணினேனாக இருந்தால் இது வந்து என்ன செய்யுது? ஃபர்ஸ்ட்டுக்கு நான் கொடுத்த இஃப் கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளுது. இங்கே பாருங்க கிரேடேன்னு சொல்லி சொல்லுது. சரியா? இப்படி நான் கொடுக்காத பட்சத்தில் நான் வேறொரு மார்க்ஸ் ஒன்று கொடுத்து பார்க்கணும். இப்போ நான் கொடுக்கேன் வந்து ஒரு 22ன்னு சொல்லி ஒரு மார்க்ஸை கொடுக்கேன். கொடுத்து நான் என்டர் பண்ணேன். அதனால பாருங்க கிரேட் டபிள்யூன்னு சொல்லி வருது. வேற அல்லது நான் வேற மார்க்ஸ் ஒன்று கொடுத்து. சரியா? என்ன இது அதுக்குள்ளுக்குள்ளத்தை ரன் பண்ண போகுது. இப்போ நான் கொடுக்கேன் 55 கொடுத்தனாக இருந்தால் கிரேட் வந்து சின்னு சொல்லி வரப்போகுது. சரியா? இது வந்து ஜஸ்ட் ஒரு எப்புன்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு எப் ஒன்று நம்ம வச்சிருக்கோம். என்னது நம்மளோட ரிசல்ட்ஸோட கிரேடை வந்து கால்குலேட் பண்ணுற ஒரு எப் ஒன்று சொல்லி வச்சமாக இருந்தால் அதுக்கு வந்து ஒரு யூசர் இன்புட் பண்ணி அவர் கிரேடை பார்த்துக்கொள்றாரு இல்லையா? அப்படிதான் இப்போ வந்து நம்ம செல்லுவோம் தானே அந்த காலநிலை செல்சியஸ், அதாவது 3 நாட்களோட காலநிலையை கொடுத்தமாக இருந்தால் நாளைக்கு வந்து எப்படி கிளைமேட் இருக்கும்னு சொல்லி பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது. சரியா? அப்போ அந்த 3 நாளோட செல்சியஸை தான் நம்ம உள்ளீடாக கொடுக்க போகிறோம். அப்போ அந்த மாதிரி அதுக்கு வந்து அதுக்குள்ளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் இருக்குது. விளைஞ்சா நம்ம இதில் படித்த டெஃப்னு சொல்லி ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளுக்கு எழுதி வச்சிருக்காங்க 3 நாளோட இது வந்து இதுக்கு மேற்பட்டதாக இருந்தால் வந்து இப்படியான வெளியோ வந்து நீ அவுட்புட்டாக கொடுன்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கு. அப்படி ஒரு ப்ரோக்ராமை தான் கொடுத்து வச்சிருக்கு. விளைஞ்சா அப்படியான செயற்பாடுகளை தான் இதில் யூஸ் பண்ணுறேன். சரியா? இவ்வளவுதான் இதுல உட்பட்டது. அஹ், இது வந்து விளங்கிட்டா? கொஞ்சம் அப்டேட் பண்ணு ஓ, எல்லாரும். விளங்கிட்டு விளங்கிட்டு. டவுட் இருந்தா கேளு. கிளியர். ஓகே. இந்த ஒருத்தர் வந்து கேட்டிருக்கேன் என்னன்னு சொன்னால் என்டிஃப் கொடுக்கணுமாண்டு. சரியா? என்டிஃப்ன்றது வந்து அது வந்து சுடோ கோட். அதாவது நான் கிளியரா சொல்றேன், நல்லா விளங்கிங்க. சரியா? இந்த ஃபாலோ சார்ட்னா என்ன, சுடோ கோட்னா என்ன, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது பைத்தண்டா என்னன்றது கிளியரா சொல்றேன். நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்க. சரியா? என்னடா ஃப்ளோசார்ட் சுடோ கோடுன்றது வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்குரிய பிளேனை வந்து நம்ம ஆல்ரெடி போட்டுக்கொள்கிறேன். செல்ல போனால் வந்து ஒரு ஊடு ஒன்று கட்டணும். சரியா? ஒரு ஊடு ஒன்று கட்ட போகிறோன்னு சொன்னால் அந்த கட்ட வந்து நம்ம என்ன செய்வோம்? ஒரு பிளேன் ஒன்று போடுவோம். எப்படி வரைஃபு ரீதியாக வந்து ஒரு பிளேன் ஒன்று போடுறோம் தானே? அந்த பிளேனுக்கு தான் செல்றது சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து ஃபாலோ சார்ட்டுன்னு. சரியா? நம்ம அதை வரைஃபு ரீதியாக தான் போட்டோம், உங்களுக்கு தெரியும். அதாவது செவ்வகம் அந்த வட்டம் இப்படி போட்டு தான் நம்ம பிளேனை போட்டோம். ஒரு சாஃப்ட்வேரை பிளேனை போடுறோம். இப்படி ஒரு யூசர் வந்து இன்புட் பண்ணுவார், இடத்த வந்து அவுட்புட் வரும் இப்படி. அப்போ ஒரு ஊட கட்ட போகிற மாதிரி இருந்தால் நம்ம கிராஃபிக்கலாக போடுற அந்த பிளேனுக்கு தான் செல்ற ஃபாலோ சார்ட்டுன்னு. சரியா? அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் ரீதியாக இப்போ நம்ம இவிடத்தை தான் இவிடத்தை வந்து கிச்சன் வரும், இவிடத்தை வந்து ஹோல் வரும் இப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேராகிராஃபில் வந்து எழுதுவோமாக இருந்தால் நம்மளோட அந்த வீட்டோட பிளேனை வந்து அதுக்கு தான் செல்வோம் என்னது சுடோ கோடு. சரியா? அப்போ சாஃப்ட்வேர் ரீதியாக பார்த்தமாக இருந்தால் அந்த இப்படித்தான் இந்த சாஃப்ட்வேர் வரணும்னு சொல்லி நம்ம எழுத்து ரீதியாக போடுவோமாக இருந்தால் அதுக்கு தான் செல்ற சுடோ கோடுன்னு. விளங்கிச்சா? அப்போ இது ரெண்டும் வந்து ஃபாலோ சார்ட் சுடோ கோட் ரெண்டும் வந்து ஒரு சாஃப்ட்வேரை உருவாக்குறதுக்கு நம்ம போடுற பிளேனுக்கு பேர் தான் இந்த ஃபாலோ சார்ட். கிராஃபிக்கல் ரீதியாக போட்டோம்னு சொன்னால் அந்த பிளேனை ஃபாலோ சார்ட், அதே மாதிரி டெக்ஸ்ட் ரீதியாக போட்டோமாக இருந்தாலும் அதுக்கு சொல்கிற வந்து சுடோ கோடுன்னு சொல்லி. சரியா? இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து நம்ம இப்போ அந்த ஊட்டை கட்டணும். சரியா? அப்போ ஒரு ஊடை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது அந்த ஊட்டை வந்து நம்ம டெவலப் பண்ணுற அந்த விஷயத்தை தான் வந்து செய்து வந்து சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வந்து இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். சரியா? அப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதாவது பைத்தன்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ இந்த பைத்தனை பயன்படுத்தி நம்ம இந்த எக்ஸிக்யூட் பண்ணுற இந்த கோட்ஸ் வந்து என்னது ஜஸ்ட் ப்ரோக்ராம். அதாவது நம்ம அந்த அங்கே வந்து அதை ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் தானே ஊடு கட்டுற முடியும். அந்த செயற்பாட்டில் நம்ம ஊட்ட வந்து அந்த செங்கலை வச்சு எப்படி எல்லாம் கட்டுறமோ அந்த செயற்பாடை தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற இந்த பைத்தன் செய்ய போகுது. சரியா? அப்போ இந்த ஃபாலோ சார்ட் சுடோ கோடுன்றது வந்து ஜஸ்ட் நம்ம அதுக்குரிய பிளேனை போடுறது தான். சரியா? அது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கொண்டு வந்து அதை வந்து முட்டாதீங்க. சரியா? இப்போ நீங்கள் கேட்ட டவுட் வந்து என்னன்னா அந்த இஃப் கண்டிஷனில் வந்து எண்ட் இஃப் போடுற யாருன்னு சொல்லி அந்த எண்ட் இஃப் போடுறது வந்து அந்த சுடோ கோடில் தான். சுடோ கோடில் பயன்படுற எதுவும் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் பயன்படாது. சரியா? ஏன்னு சொன்னால் ஃபாலோ சார்ட் சுடோ கோடுன்றது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லா ப்ரோக்ராமர் எல்லா டெவலப்பருக்குமான பிளேனை போட்டுக்கொள்றதுக்கு உலகம் முழுக்க வந்து பயன்படுத்துகிற அந்த ரெண்டு நுட்பம் தான் என்ன ஃபாலோ சார்ட் சுடோ கோட். ஆனால் வந்து
அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தன் மட்டுமல்ல. ஏண்டா பல லாங்குவேஜ் இருக்குது சரியா, சொல்ல போனால் ஆயிரக்கணக்கான லாங்குவேஜ் இருக்குது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்போ இந்த ஆயிரக்கணக்கான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் பயன்படுத்துறவங்க புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காகத்தான் வந்து பொதுவான ஒரு முறையா அந்த ஃபாலோ சார்ட்டையும் சுடோ கோடையும் உருவாக்கி வச்சிருக்காங்க. அப்ப அந்த சுடோ கோட்ல இருக்கிற அந்த எண்ட் இஃப்ன்றது இவிடத்தை தான் இந்த இஃப் வந்து எண்ட் ஆகுதுன்றத இப்ப ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்ப அவங்க எல்லாருமே ஈஸியா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அப்படி வந்து சின்ன சின்ன ஈஸியான மெத்தட்ஸையும் போட்டு வச்சிருக்காங்க சரியா. வேற ஒன்றும் இல்லை. இது வந்து கிளியர் தானே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா? இது ஓகேயா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன? கிளியர். ஓகே. ஓ ஓ. அதே சொல்லலாம். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ இஃப் கண்டிஷனும் எல்லாருக்கும் ஓகே சரியா. இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா கவனிங்க. பெருசாக வந்து கேள்வி வந்து இப்படி தான் வரும். சொல்ல போனால் வந்து நம்மட சிலபஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரே ஒரு பாஸ் பேப்பர் தானே இருக்குது. அதை வச்சு நம்ம எனக்கு வந்து கெஸ் பண்ணி செல்லிடல அது இப்படித்தான் இந்த முறை கேள்வி வரும் அல்லது இப்படி இதுக்கு இந்த செயற்பாடுகள் தான் கேள்வி வரும்னு செல்லிடலாம் சரியா. ஏன்னா இஃப் கண்டிஷன் எல்லாம் பெருசாக பயன்பட்ட மாதிரி இல்லை, பெருசாக நோட்ஸ் கேள்விகள் தான் எடுத்திருக்காங்க நம்மட பாஸ் பேப்பரில். அதால் வந்து எதிர்வு கூற இயலாது. எதுக்கும் இப்போ இஃப் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் வரப்போகிறேன்னு சொன்னால் இப்போ ஒரு நம்ம டெஃப் அதாவது ஃபங்க்ஷன் படிப்போம் சரியா. அந்த ஃபங்க்ஷனை வச்சு ஃபங்க்ஷனுக்கு உள்ளுக்கு வந்து ஏதாவது ஒரு இஃப் கண்டிஷன் ஒன்று வர மாதிரி தான் வரும். அப்படி தானே மிட் செமஸ்டரில் வந்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி நம்ம ஒரு மார்க்ஸை டெஸ்ட் பண்ணுற மாதிரி அல்லது வேறு ஏதாவது உண்டு. பொதுவாக சொல்ல போனால் 50 மார்க்ஸுக்கு மேற்பட்ட புள்ளியை வந்து ஒருத்தர் எடுத்திருப்பாரா இருந்தால் அவர் பாஸ், அதுக்கு கீழே இருப்பாராண்டா ஃபெயில். ஆனால் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனை பயன்படுத்தி அதாவது சார்ஃபை பயன்படுத்தி எழுதுகன்னு சொல்லி வந்தால் தான் நிறைய பேர் குழம்புற. அது ஃபங்க்ஷனை படித்த பிறகு அது உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆகும் சரியா. ஃபங்க்ஷன் அதாவது இந்த லூப்பிங் இதெல்லாம் உங்களுக்கு விளங்கிட்டுன்னு சொன்னால் லூப்பிங் அதே மாதிரி இந்த செலெக்ஷன் இதெல்லாம் விளங்கிட்டுன்னு சொன்னால் ஃபங்க்ஷனில் ஒரு ஃபங்க்ஷன்றது ஒரு விஷயமே இல்லை சரியா. அது வந்து ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் அவ்வளோதான். அது நான் சிம்பிளாக சொல்லித்தரேன் ஃபங்க்ஷன். இது ரெண்டையும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது செலெக்ஷனையும் அந்த லூப்பிங்கையும் சரியா. கொஞ்சம் வெயிட் பண்ணும். அந்த ஃபாலோ ஷார்ட் சுடோ கோட்ல வந்து மிஸ் வந்து சொன்னாதானே கேள்வி எடுப்பேன்னு சொல்லி சம்டைம் எடுக்க சான்ஸ் இருக்கு சரியா. 100% செல்லையில் தானே நமக்கு. நான் வந்து அப்படின்னா பிளேலிஸ்ட் ஒன்று போட்டு விட்றேன். அது கொஞ்சம் பாருங்க சரியா. அது வந்து ஓ லெவலுக்கு செஞ்சதான் நல்லாவே பேசிக் லெவலில் இருக்கும். நல்லாவே பேசிக் லெவலில் சொல்லி கொடுத்துருக்கோம். அதான் நான் பிளேலிஸ்ட் ஒன்று போடுறேன். ஒரு 6 வீடியோ மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி. அது நல்லாவே பேசிக் லெவலில் நல்லாவே விரிவாக வந்து சொல்லி கொடுத்துட்டு அதான் அந்த அவ்வளோ வந்து 6-7 வீடியோ வந்திருக்கு. அப்படி அதில் ஃபாலோ சார்ட் சுடோ கோட் அடிப்படை நல்லாவே பிரச்சனைன்றவங்க மட்டும் அந்த வீடியோ பாருங்க சரியா. சரி ஓகே இப்போ வந்து பார்ப்போம். அதாவது இட்டரேஷன் அல்லது ரிப்பீட்டேஷன் சொல்கிற சரியா அல்லது லூப்பிங் சொல்லி சொல்லுவோம். பொதுவாக லூப்பிங் சொல்லி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்துகிறேன். பொதுவாக ரியல் லைஃப்பில் வந்து இட்டரேஷன் அல்லது ரிப்பீட்டேஷன் சொல்லி சொல்லுவோம் சரியா. இப்படி நான் என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட்டோ அல்லது வேறு ஏதோ ஒரு வெளிவோ வந்து ஒரு கண்டிஷன் மூலமாக செக் பண்ணப்பட போகுது அல்லது வந்து நம்ம ஒரு கண்டிஷனை யூசர் இந்த கம்ப்யூட்டருக்கு கொடுக்கும் சரியா. கொடுத்து வந்து இது ஃபில் ஆகும் மட்டுக்கும் இது வந்து ஓகே ஆகும் மட்டுக்கும் திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணு இந்த ப்ரோக்ராமை திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணுன்றது தான் இந்த ரிப்பீட்டேஷன் அல்லது இட்டரேஷன் சொல்கிறேன் அல்லது லூப்பிங் சொல்கிறேன். லூப்பிங்காலே வந்து ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை வந்து ரிப்பீட் நடக்கணும். சொல்ல போனால் நான் சும்மா பொதுவாக ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். ஒரு யூசர் வந்து ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணுறாரு. அவரை பாஸ்வேர்ட் பில்லுன்னு சொன்னால் அவர் என்ன செய்ய போகிறாரு?
திரும்ப சரியான பாஸ்வேர்டு அடிக்க போறாரு, திரும்பவும் பில்லைன்னு சொன்னால் திரும்ப அடிக்க போறாரு. அப்போ அவரது என்ன நடக்குது, ரிப்பீட்டேஷன் நடக்குது. சரியான பாஸ்வேர்டை கொடுக்க மாட்டேக்கும், ரிப்பீட் பண்ணுது. விளைஞ்சா இதுதான் வந்து சிம்பிளாக சொல்ல போனால் ப்ரோக்ராமிங்லேயே பயன்படுத்துகிற ஒரு ரிப்பீட்டேஷன். ஆனால் பொதுவாக இதை இலக்கங்களை வச்சு தான் இதில் ப்ரோக்ராமிங்கில் செய்வாங்க. சரியா? ஆனால் பார்ப்போம். அப்போ அந்த ரிப்பீட்டேஷனை பொறுத்த வரைக்கும் பிரதானமாக ரெண்டு ரிப்பீட்டேஷன் அல்லது லூப்பிங் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்ற இந்த பைத்தனில் பயன்படுத்தப்படுது. ஒன்று வந்து ஃபோ, அதே மாதிரி அடுத்து வந்து வைல்டு சொல்லி சொல்கிறேன். சரியா? இது ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசம் ரெண்டு இருக்கு. அதை வந்து நம்ம பார்ப்போம். சரியா? இப்போ நான் வந்து ஒரு ஃபோ லூப்பை பயன்படுத்தி காட்டுறேன். சரியா? இதை வந்து சின்டெக்ஸ் வந்து ஃபோன்னு சொல்லி வரும். ஃபோ ஐ ஐன்றது வந்து ஒரு வேரியபிள். சரியா? இந்த ஐக்குள்ளுக்கு தான் வந்து நம்ம கொடுக்க போற அந்த கோட் முழுசும் வந்து தங்கி இருக்க போகுது. சரியா? இப்போ நான் இதுக்கு முதல்ல சொன்னேன், ஒரு யூசர் ஒரு இன்புட் வாங்குற ஒரு பெரிய கோட் ஒன்று எழுதுற மாதிரி இருந்தாலும் அந்த கோட் வந்து ஒரு வேரியபிளுக்குள்ளுக்கு தங்கி இருக்கும்னு சொல்லி சொன்னேன் தானே. அதே மாதிரி இந்த ஃபோ எழுதுற இந்த கோட் வந்து இந்த ஐன்ற இடத்துல தான் தங்கி இருக்க போகுது. ஐ இல்லை இடத்துல நீங்க என்ன வேணா கொடுக்கலாம், இது ஒரு வேரியபிள் தானே. அப்ப நான் வந்து ஃபோ ஐன்னு சொல்லி கொடுத்துக்கொள்றேன். ஐன்றது ஒரு வேரியபிள். சரியா? ஐ இன் இன்னுன்றது வந்து ஒரு கீவேர்ட், அதே மாதிரி ரேஞ்ச். சரியா? ரேஞ்சும் வந்து ஒரு கீவேர்ட். நான் இதை விளங்கப்படுத்துறேன் என்னன்னு சொல்லி. சரியா? 1, 10. சரியா? இப்படி வந்து ஒரு கோடை கொடுக்கேன். கொடுத்துட்டு இப்போ என்டரை தட்டி ரைட். இன்னும் வந்து நான் ஒரு இன்டென்டேஷன் எனக்கு தேவைன்றதுக்காக இன்னும் வந்து கோலம் ஒன்று போடுறேன். சரியா? போட்டு பிரிண்ட் இதுக்கு வந்து ஐந்து சொல்லி கொடுக்கேன். சரியா? என்னது பிரிண்ட் பண்ண போறேன் நான் அந்த வேரியபிள். இந்த வேரியபிள்ல என்ன வெளிவு இருக்குதோ இதை வந்து பிரிண்ட் பண்ண போறேன். சரியா? இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஃபோன்ற இந்த கீவேர்டை பயன்படுத்தி நம்ம லூப் பண்றோம். என்னத்துக்குன்னு சொன்னால் ஏதோ ஒரு ரேஞ்சுன்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சு ஏதோ ஒரு இடத்துக்கு போய் முடிகிறது. இதானே ரேஞ்ச். அப்ப இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணுமாக இருந்தால் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல இதுக்கு தான் நான் பயன்படுத்துறேன் இந்த ஃபோன்ற இந்த கீவேர்டை. சரியா? அப்ப இது மூணும், அதாவது இந்த ஃபோ அதே மாதிரி இவிடத்த ஒரு வேரியபிள் வரும், இவிடத்த இன்னுன்னு சொல்லி ஒரு கீவேர்ட், இவிடத்த வந்து ரேஞ்ச். இந்த ரேஞ்சுன்ற கீவேர்டுக்குரிய பிரக்கெட் தான் இது. சரியா? இப்போ நான் இவிடத்த என்ன கொடுத்துருக்கேன்னு சொன்னால் எனக்கு ரேஞ்ச் வேணும், ஒரு ரேஞ்ச் ஒன்று எனக்கு தேவைப்படுது. சரியா? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பொறுத்தவரை ஒரு ரேஞ்ச் ஒன்று தேவைப்படுது. ஒன்றுல தொடங்கணும். சரியா? அந்த ரேஞ்ச் வந்து ஒன்றுல ஆரம்பிக்கணும், 10ல் முடிவடையணும். சரியா? இப்படி ரெண்டு, அதாவது ஒரு கமா போட்டு ரெண்டு வெளியூ, அதாவது முன்னுக்கு ஒரு வெளியூ பின்னுக்கு ஒரு வெளியூ போட்டேனாக இருந்தால் அந்த ரேஞ்சுக்குரிய ஸ்டார்டிங் வெளியூ தான் இந்த முதலாவது இருக்கிறது. சரியா? அந்த ரேஞ்சுக்குரிய எண்டிங், அதாவது எவ்வளத்தை எண்ட் ஆகணுமோ அந்த எண்டிங் வேல்யூ தான் இந்த 10ன்னு சொல்றது. சரியா? ரெண்டு பெராமீட்டர் கொடுத்துருந்தமாக இருந்தால். சரியா? இதுக்கு சொல்ற பெராமீட்டர்னு சரியா? பெராமீட்டர்னா என்ன, அதே மாதிரி ஆர்கியூமெண்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம ஃபங்க்ஷன் பார்க்க கிட்ட தெளிவாக பார்ப்போம். சரியா? நீங்கள் இப்போ ஒரு பேராக அதை பயன்படுத்திக்கோங்க. அப்போ ரெண்டு பெராமீட்டர் இருந்துச்சாக இருந்தால் அது முதல் பெராமீட்டர் வந்து ஆரம்ப புள்ளியை குறிக்கும், இரண்டாவது பெராமீட்டர் இறுதி புள்ளியை குறிக்கும். சரிதானே? இப்ப இந்த ஃபோன்ற இதே கீவேர்டு இந்த கோடுக்குழுக்கு தான் வந்து நான் இவரத இன்டென்டேஷன் கொடுத்து மேலே டொட் வச்சு இன்டென்டேஷன் கொடுத்து இந்த பிரிண்ட் பண்ண சொல்றேன் இந்த ஐய. சரியா? இதை பிரிண்ட் பண்ணமாக இருந்தாலும் என்ன வருதுன்னு பாருங்க. பாருங்க, 1 தொடக்கம் 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணப்படுது. இவிடத்தை என்ன கொடுக்கம்ன்றதை நான் தெளிவாக காட்டுறேன். சரியா? 1 தொடக்கம் 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணப்படுது. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சொல்லி 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணப்படுது. இவிடத்தை என்ன கொடுக்கம்னு சொன்னால் இவிடத்தை ரிப்பீட்டேஷன் தான் நடக்குது. சரியா? என்னென்றால் ஒரு இலக்கத்தை பிரிண்ட் பண்ணி திரும்ப ரிப்பீட் பண்ணுது, ரிப்பீட் பண்ணி செக் பண்ணுது இந்த இலக்கம் ஃபில் ஆயிட்டான். அதாவது இவிடத்தை இது கண்டிஷன். சரியா? 1 தொடக்கம் 10 வரையில் எனக்கு பிரிண்ட் பண்ணப்படணும்ன்றது தான் கண்டிஷன். அப்போ 1 பிரிண்ட் பண்ணுது, பிரிண்ட் பண்ணிட்டு திரும்ப வருகுது, வந்து கேட்குது இங்கே என்ன ரேஞ்ச் ஃபில் ஆகிட்டா, 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணிட்டேனா அப்படி சொல்லி கேட்குது. இல்லை. அப்போ 2 பிரிண்ட் பண்ணுது. விளையாச்சா? 2 பிரிண்ட் பண்ணுது. 1 பிரிண்ட் பண்ணிட்டு 2 பிரிண்ட் பண்ணுது, திரும்ப இது ரிப்பீட் நடக்குது. இப்போ நான் என்ன கண்டிஷனை ஃபில் பண்ணிட்டேனா, எண்ட் ஆகிட்டேனா இல்லைன்னு சொல்லி கேட்குது. இல்லையாக இருந்தால் ஏன்னா இதை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் ஈன உள்ள இந்த கண்டிஷனை இந்த அதாவது இந்த பிரிண்ட் ஐன்றதை ஏற்றுக்கொண்டுட்டே தான் இருக்கும். என்ன காரணம்? அது வந்து இந்த ஃபோ ஐயின் ரேஞ்சின்ற அந்த கோடுக்கு உட்பட்டதாக, அந்த இன்டென்டேஷனுக்கு உட்பட்டதாக அந்த பிரிண்ட்டை நான் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த ஐயை நான் பிரிண்ட் பண்ணுறேன். சரியா? இது அவ்வளோவும் வந்து இந்த வெளியூ அவ்வளோவும் வந்து இந்த ஐன்ற இந்த வேரியபிளுக்குள்ள தான் ஸ்டோர் பண்ணி பண்ணி திரும்ப 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 செய்ய போகுது. சரியா? இதுக்கு தான் வந்து இந்த ஃபோ லூப்ன்றதை பயன்படுத்துகிறேன். ஆனால் இந்த 10
இவிடத்தை நம்ம 10 கொடுத்தமாக இருந்தால் எண்டிங் வேல்யூவில் நம்ம எதை கொடுக்கமோ அந்த எண்டிங் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகாது. காரணம் என்னன்னு பார்த்தால் எப்பவும் தான் 1 தொடக்கம் 5 வரை என்று சொன்னால் 1 2 3 4 தான் சரியா. அஞ்சாவதை பிரிண்ட் பண்ணாது. இதுதான் ஃபார் லூப் கண்டிஷன் சரியா. கடைசி வேல்யூ பிரிண்ட் ஆகுது, கடைசிக்கு முன்னுக்குள்ள வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும் சரியா. இது கிளியரானு சொல்லி சொல்லுங்களேன். இது கிளியர்னு சொன்னா இதுல அட்வான்ஸா பார்ப்போம். clear. எல்லாரும் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. என்ன சொன்னா எனக்கு வந்து தெரியாதானே விலங்கி இருக்கா இல்லையாண்டு. ஓகே சரியா. இப்போ பார்ப்போம். இது அட்வான்ஸ். அதாவது இப்போ என்ன நடக்குது என்றால் 1 தொடக்கம் 10 வரையில பிரிண்ட் பண்ணேன்னு சொன்னால் அது 1 2 3 4 5 6 பிரிண்ட் பண்ண போகுது ஓர்டருக்கு சரியா. சீக்வன்ஸாக பிரிண்ட் பண்ணிட்டு போகுது. ஆனால் இவிடத்தை நான் வந்து இப்போ எனக்கு தேவை வந்து ரெட்டை இலக்கங்கள் மட்டும்தான் அல்ல, அப்படி தேவையில்லை. அதாவது இன்க்ரிமெண்ட் வேல்யூ சரியா. இன்க்ரிமெண்ட் வேல்யூவா எனக்கு 2 இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 1 பிரிண்ட் பண்ணால் 2 இன்க்ரிமெண்ட் வேல்யூன்னு சொன்னால் அடுத்தது பிரிண்ட் பண்ணும் என்னத்தை 3 பிரிண்ட் பண்ணும். அதுக்கு பிறகு 5 பிரிண்ட் பண்ணும் சரியா. இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 2 போட்டேன் இருந்தால் 1 போட்டால் 1 பிரிண்ட் பண்ணிட்டே இருக்கும். 2 போட்டால் வந்து 1 விட்டு அடுத்ததை பிரிண்ட் பண்ணும் விளையா இப்படி. அப்ப இவ்விடத்தை வந்து 2 பேராமீட்டர் பயன்படுத்தப்பட்டால் இது ஸ்டார்டிங் வேல்யூ இது எண்ட் வேல்யூ சரியா. 3 பேராமீட்டரை பயன்படுத்தினமாக இருந்தால் பாருங்க இவ்விடத்தை நான் கொடுக்கேன் லாஸ்டா 2 இப்படி கொடுத்தோம்னு சொன்னால் இது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ சரியா. இது வந்து எண்ட் வேல்யூ ரெண்டாவது வருது சரியா. எப்போ முதலாவது ரெண்டாவதும் ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும். இந்த மூணாவது கொடுக்கறதான இந்த பெராமீட்டர் வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூவாக இருக்கும். அதாவது 1 தொடக்கம் 10 வரையில இது ரிப்பீட் பண்ணப்படணுமாக இருந்தால் எனக்கு இவ்விடத்தை வந்து இதுல இன்க்ரிமெண்ட் நடக்கணும் 2 2ஆக இன்க்ரிமெண்ட் நடக்கணும்ன்றது தான் அது அர்த்தம் சரியா. இதை நீங்க பிரிண்ட் பண்ணா பாருங்க. இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஆரம்ப இலக்கம் வந்திருக்கு. ரெண்டாவதா வந்து என்ன 2 பிரிண்ட் பண்ணப்படலை. அப்போ வந்து எப்படி வந்து 1 2 3 4 5 6 2 சொல்லி 9 வரைக்கும் வந்துச்சு. ஆனால் இப்போ வந்து ஒன்றை வந்து விட்டு விட்டு பிரிண்ட் பண்ணுது. அதாவது நான் இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 2 கொடுத்துருக்கேன் இல்லையா. 2 கொடுத்துருக்கிறதால வந்து 1க்கு பிறகு 3 பிரிண்ட் பண்ணுது, அதுக்கு பிறகு 5 பிரிண்ட் பண்ணுது. இப்படி வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூவாக 2 ஏற்றுக்கொள்ளுது சரிதானே. இப்போ நான் பாருங்க இன்க்ரிமெண்ட் வந்து 3 கொடுக்கேன் சரியா. 3 கொடுத்து பிரிண்ட் பண்ணேன் இதை பாருங்க எப்படி 1க்கு பிறகு 4 ஏன்னா 3 வந்து இன்க்ரிமெண்ட் வேல்யூ. 4க்கு பிறகு 4ஓட 3 கூட்டினால் வந்து 7 சரியா. 7 அதுக்கு பிறகு 9 வரையில 9 வந்து அந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூக்கு உட்பட்டதாக வருகிறது விளைஞ்சா உட்பட்டதாக. அதாவது 7ஓட 3 கூட்டினால் 10 ஆகிரும். 10 ஆகல அது கடைசி வேல்யூவை வந்து நமக்கு பிரிண்ட் பண்ண இயலாது. அதாவது எண்டிங் வேல்யூ பிரிண்ட் ஆகாது. எண்டிங் வேல்யூக்கு உட்பட்டது தான் வந்து பிரிண்ட் ஆகும் விளைஞ்சா. அதுதான் அதோட அர்த்தம். விளையிட்ட அந்த இன்க்ரிமெண்ட் அதாவது இதே ஃபோர் லூப்புக்குள்ளுக்கு 3 பெராமீட்டர் கொடுத்தமாக இருந்தால் என்ன நடக்கும்ன்றது விளங்கிட்டா இல்லையா. இல்லை சைலண்டாக இருந்தால் விலங்கல்னு தான் நான் ஐடென்டிஃபை பண்ணல, அதுதான் கேட்கேன். ஓகே சரியா. இப்போ ஒவ்வொரு விடயத்திடையும் வந்து கன்செப்டை தான் நான் படிச்சு தரேன் சரியா. இப்போ ஃபோர் லூப்புன்னு சொன்னால் ஃபோர் லூப்பில் வந்து நடக்கிற விடயம் இவ்வளோ தான். ஆனால் கேள்வி வந்து இப்போ 1 தொடக்கம் 10 வரையில தான் பிரிண்ட் பண்ணுன்னு சொல்லி வராது விளங்கிச்சா. கேள்வி வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி வரும். இப்போ என்ன கேள்வி வரும் என்னால் வந்து ஐடென்டிஃபை பண்ண இயலாது சரியா. அடுத்து நீங்கள் நல்லா விளங்கிக்கணும், இதுதான் கன்செப்ட். அப்போ இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருதுன்னு வைங்களே 1 தொடக்கம் 50 வரையில
உள்ள இரட்டை இலக்கங்களை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்லாட்டி ஒற்றை இலக்கங்களை பிரிண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேள்வி ஒன்று வருகிறதா இருந்தால், 1 தொடக்கம் 50 வரை இல்லைன்னு சொன்னா நீங்க எப்படி இதை வந்து எடுத்துக்கணும்? இது நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி வந்தேன்னு சொல்லி, சரியா? 1 தொடக்கம் 50 வரையில் உள்ள ஒற்றை இலக்கமோ இரட்டை இலக்கமோ தெரியாது, எனக்கு மறந்துட்டு இலக்கங்களை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி வந்தீங்க. அப்போ இவடத்தை பயன்படுத்தப்பட்டிருக்கணும் ஃபோர் லூப் தான், சரியா? இப்போ 1ல ஆரம்பிக்கணும், சரிதானே? 50ல் முடியணுமாக இருந்தால் 50 எனக்கு பயன்படுத்திடலாம். அப்போ 51 போடுறேன், சரிதானே? 51ல் முடியணும். இரட்டை இலக்கத்தை பிரிண்ட் பண்ணணும்னு சொன்னால் 1 ஃபஸ்ட் பிரிண்ட் பண்ணால் அடுத்த இரட்டை அல்லது ஒற்றை இலக்கத்தை பயன்படுத்தணுமாக இருந்தால் அடுத்த எதை பிரிண்ட் பண்ணால் அது ஒற்றை இலக்கமாக மாறும். அதாவது இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2ஆக இருந்தால் தான், இல்லையா? எப்போ ஒற்றை இலக்கம்னாலும் சரி இரட்டை இலக்கம்னாலும் சரி, ஒற்றை இலக்கம் தான் நான் எனக்கு பூஜ்ஜியத்தில் ஆரம்பிக்கணும், சரியா? இரட்டை இலக்கம் தான். இப்போ நான் எனக்கு வந்து தேவை 1 தொடக்கம் 50 வரையிலான இரட்டை இலக்கங்களை பிரிண்ட் பண்ணணும், சரியா? இதான் வந்து கேள்வின்னு நினைக்கிறேன். அப்போ 0ல் ஆரம்பிக்கணும், சரிதானே? முடியணும் வந்து 50ல் முடியணும்னு சொன்னால் எனக்கு 50 போடல, 51 தான் போடலும். என்ன சொன்னால் 51 போட தான் 50ல் முடிவடையும். அது உங்களுக்கு தெரியும், கடைசி வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணப்படாதுண்டு. இப்போ கமா போட்டு எனக்கு இன்க்ரிமெண்ட் வேல்யூ எப்படி இருக்கணும்? இரட்டை இலக்கமாக இருந்தால் 2 2 2ஆக அதிகரிச்சுட்டு போனால் 0ல் இருந்தால் எனக்கு இரட்டை இலக்கங்கள் பிரிண்ட் பண்ணப்படும். இதை நான் பிரிண்ட் பண்ணனாக இருந்தால் பாருங்க, 1 தொடக்கம் 50ல் உள்ள வரையான இலக்கங்கள் ஒரேடியாக நமக்கு அதுக்குரிய அவுட்புட் கிடைக்கும். அதாவது உடனே ரிப்பீட்டேஷன் நடந்து எல்லா அவுட்புட்டும் கிடைக்க போகுது, சரி? இதுக்கு தான் நம்ம ரிப்பீட்டேஷன் பண்ணுறோங்க. பாருங்க, ஒரு என்டரில் 1 தொடக்கம் 50 வரையிலான இரட்டை இலக்கங்கள் அப்படியே வந்துட்டு, சரிங்க? இப்படி தான் கேள்விக்கு ஏற்ற மாதிரி யோசிக்கணும். யோசிச்சு இப்போ சும்மா உங்கள்கிட்ட கேட்க சில சம்டைம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபோர் லூப்பை பயன்படுத்துங்க, வைல் லூப்பை பயன்படுத்துங்கன்னு கேள்வியை கேட்டாங்க, சரி? அதாவது அவங்க ஹிண்ட் ஒன்று தந்தாங்க, இதை வந்து ஃபோர் லூப்பை பயன்படுத்துங்க, வைல் லூப்பை பயன்படுத்துங்கன்னு. ஆனால் சம்டைம் அப்படியும் தர மாட்டாங்க. எப்படி டிரெக்டாக வந்து கேள்வி கேட்கப்படும், 1 தொடக்கம் 50 வரையிலான ஒற்றை இலக்கங்களை அல்லது இரட்டை இலக்கங்களை பிரிண்ட் பண்ணதுக்குரிய ப்ரோக்ராம் எழுதுங்கன்னு சொல்லி. சரி, அப்படியே வந்து பிரிண்ட் பண்ண சொன்னா வந்து நம்ம தான் இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசிச்சு, அப்போ இப்படி பிரிண்ட் பண்ண வேண்டுமாக இருந்தால் நம்ம படித்த கன்செப்டில் வந்து எதை பயன்படுத்தி இதை செய்யலும்னு சொல்லி யோசிக்கணும். யோசித்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த கோடை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமாக இருந்தால் அதுக்குரிய அவுட்புட் சரியாக வரும், சரியா? இது வந்து ரிப்பீட்டேஷன் நடந்தால் வருது. ஒரு இலக்கத்தை வந்து பிரிண்ட் பண்ணுது, திரும்ப ரிப்பீட் பண்ணுது. இதை கண்டிஷன் வந்து எண்ட் ஆகிட்டான்னு கேட்குது, இல்லைன்ற பட்சத்தில் திரும்பவும் அந்த ஃபாலோ ஏற்றுக்கொள்ளுது, திரும்ப அது ரிப்பீட்டேஷன் நடக்குது, திரும்ப கேட்குது இந்த எண்ட் ஆகிட்டா, அதாவது 51 வரைக்கும் நான் இது பண்ணிட்டேனான்னு சொல்லி எண்ட் பண்ணிட்டேனான், இல்லைன்னு சொல்லினால் அந்த வெளியூ வந்து எண்ட் ஆகாது. திரும்ப திரும்ப ரிப்பீட்டேஷன் நடந்து தான் இந்த வெளியூ எல்லாம் பிரிண்ட் பண்ணப்படுது, இல்லைங்களா? இது உங்களுக்கு எத்தனை லட்சக்கணக்கை தான் நீங்கள் போட்டிங்கன்னாலும் வரும், சரியா? இவ்வளோ நான் 1000 போட்டு காட்டுறேன் பாருங்க. 1000 போட்டு அதிகரிப்பு வந்து 5 வைக்கேன், சரியா? இன்க்ரிமெண்ட் 5 போடுறேன், போட்டு பிரிண்ட் பண்ணமாக இருந்தால் பாருங்க 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணும். அதாவது 5 அதிகரிச்சுட்டு போய் 1000 வரைக்கும் வரப்போகுது, இல்லையா? இதுதான் போல் லூப், சரியா? இப்போ பார்ப்போம் வைல் லூப்புனா என்னண்டு. போல் லூப் எல்லாரும் கிளியர் தானே? எனக்கு டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க. நான் முக்கியமாக சொல்லக்கூடியதான், மெயினாக வந்து கேள்விக்கு ஏற்ற மாதிரி யோசித்து செய்ய பாருங்க, சரியா? இப்போ நான் படித்து தந்த சாமரும்னு இல்லை, அதாவது படித்து தந்த அதாவது நான் ஒரு உதாரணத்தை எடுத்து நான் படித்து தரேன் தானே, அந்த உதாரணம் தான் உங்களுக்கு எக்ஸாமில் வரும் இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து செய்யணும். கன்செப்ட் இவ்வளோதான், இல்லையா? கன்செப்ட் இவ்வளோதான். இதை வச்சு நம்ம இடத்துக்கு ஏற்ற மாதிரி யோசித்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னு சொன்னால் ஓகே இருக்கும். இப்போ பார்ப்போம் வைல் லூப்புன்னா என்னது. வைல் லூப்பில் வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா இருந்தால், இப்போ ஃபோர் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி வைல் லூப்பை பார்த்துட்டு பார்ப்போம், சரியா? அப்போ தான் உங்களுக்கு அதோட விஷயம் வந்து கிளியராக விளங்கும். நான் இவிடத்து ஒரு வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன் எக்ஸ்ன்னு சொல்லி, சரியா? எக்ஸ் சமன் 1 போடுறேன், சரியா? அதாவது ஒரு வேரியபிள், அதாவது எக்ஸ்ன்ற அந்த வேரியபிள்ட வெளியூ வந்து 1 இருக்குது. சஃப்லாமோலவி உங்களோட மைக் வந்து அன்மியூட் ஆகிட்டே இருக்கு தொடர்ந்து, சரியா? அப்போ வந்து இந்த எக்ஸ்ட வெளியூ வந்து 1 இருக்குது, சரியா? இப்போ வந்து நம்ம வைல் லூப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுவும் வந்து ரிப்பீட்டேஷன், அதாவது மீள் செயல்பு நடக்கிறதுக்குரிய 2வது ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தது ஃபோர் லூப்பை பயன்படுத்தி ரிப்பீட்டேஷன் வச்சோம். அதே மாதிரி வைல் லூப்பை பயன்படுத்தி இப்போ செஞ்சு பார்ப்போம், சரியா? வைல் லூப்பில் நான் இப்போ செக் பண்ணுறேன் என்னன்னு சொன்னால், எக்ஸ் வந்து இப்போ நான் மேலே கொடுத்துருக்கிற எக்ஸுன்ற அந்த வெளியூ வந்து 50 விட சிறியதாக இருக்கும் வரைக்கும் இந்த கோடை ரன் பண்ணு, சரியா?
50 விட சிறியதாக எக்ஸ் இருக்க மட்டுக்கும் இந்த கோடை ரன் பண்ணுன்னு சொல்லி ஒரு கண்டிஷன் கொடுக்கேன். நம்ம for loopல எப்படி கொடுத்தோம்? இன்க்ரிமெண்ட் வெளிவையும் ஒரே வரியிலேயே கொடுத்தோம். அந்த ரேஞ்சுக்குரிய ஆரம்ப புள்ளி, இறுதி புள்ளி, எத்தனை இன்க்ரிமெண்ட் ஆகணும்ன்றது எல்லாத்தையும் வந்து நம்ம ஒரு சிங்கிள் லைன்ல கொடுத்துட்டோம். சரியா? ஆனால் வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. வைல் லூப்ல வந்து எப்படின்னால் இந்த இஃப் கண்டிஷனில் நம்ம செக் பண்ண மாதிரி ஒரு வெளியுவை வந்து அல்லது ஒரு வேரியபிளை வந்து ஒரு கண்டிஷன் மூலமாக செக் பண்றோம். அந்த கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், அதாவது அந்த கண்டிஷன் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அந்த லூப் வந்து அந்த வைல் லூப் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. இதுதான் கன்செப்ட். சரியா? ஃபோ லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளவுதான். இப்போ நான் கொடுக்கேன் என்னன்னு சொன்னால் பாருங்க, பிரிண்ட் எக்ஸ். சரியா? அதாவது நான் சொல்லி தந்தேன், ஒரு வேரியபிளை நம்ம எப்பவும் வந்து அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணக்கிட்ட வந்து நம்ம கொட்டேஷன் எதுவும் போட மாட்டோம், வேரியபிளுக்கு போட மாட்டோம். சரியா? வேரியபிளுக்கு அப்போ எக்ஸ்ன்றது ஒரு வேரியபிள், அதால போடல. சரிதானே? நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ண போகிறமாக இருந்தால் மட்டும்தான் கொட்டேஷன் போடுவோம். இப்போ நான் வந்து இந்த வைல் லூப்புக்கு இன்டென்டேஷன் வச்சு, அதாவது வைல் லூப்புக்கு உட்பட்டதாக தான் இந்த கோடு எழுதுறேன். சரியா? அதை நல்லா பார்த்துங்க. இந்த எக்ஸ்ன்ற வெளிவு வந்து 50 விட குறைவாக இருக்கும் வரைக்கும் இந்த கோட் வந்து திரும்ப 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 மீள் செயல்பு நடந்துட்டே இருக்கணும்ன்றது தான் இது. இப்போ நம்ம மேலே வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கொடுத்துட்டோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னது? இந்த எக்ஸ் சமன் ஒன்னுன்னு சொன்னால் இவிடத்தை ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து 1 தான். எப்படி? இந்த கோடை வந்து வைல் லூப்பை வந்து செக் பண்ணும் பட்சத்தில் அந்த ஆரம்ப பெறுமதி என்னதாக இருக்க போகுது? எக்ஸ் வந்து இப்போ ஆரம்ப பெறுமதி வந்து என்னதாக இருக்க போகுது? ஒன்றாக தான் இருக்க போகுது. சரியா? அப்போ இவிடத்தை வந்து பிரிண்ட் பண்ண கிட்ட வந்து இந்த எக்ஸ் டபிள்யூ என்னதாக ஃபர்ஸ்ட்டுக்கு பிரிண்ட் பண்ண போகுது? 1ன்னு சொல்லி தான் பிரிண்ட் பண்ண போகுது. அப்போ ஆரம்ப பெறுமதி வந்து நமக்கு வந்து டோட்டோவாகவே என்ன 1. இப்போ எனக்கு நடக்கணும் என்னது? இறுதி பெருமானமும் தெரியும். இறுதி பெருமானம் வந்து என்ன? 50. எப்படி? இந்த 50க்கு உட்பட்டதாக எக்ஸ் இருக்கும் பட்சத்தில் வந்து இந்த கோட் திரும்ப திரும்ப ரன் ஆக தான் போகுது. அப்போ 50 வரைக்கும் நான் வரும்னு சொன்னால் அப்போ இறுதி பெருமானம் வந்துட்டு இப்போ நமக்கு தேவை என்ன? இன்க்ரிமெண்ட் வேல்யூ மட்டும்தான் தேவை. விளைஞ்சா எத்தனை இது அதிகரிச்சுட்டு போகணும்னு சொல்லி இந்த அதிகரிப்பு பெருமானம் வந்து ஃபோலூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கொடுக்கலாட்டியும் அது ஒன்றொண்டாக எடுக்கும். அதாவது அடுத்தடுத்த பெறுமதியை வந்து ரன் பண்ணும். அதாவது அதிகரிப்பு, அதாவது நான் மேலே கொடுத்தேன் எப்படி ரெண்டு வந்து இன்க்ரிமெண்ட் வெளிவாக இருக்குன்னு சொல்லி கொடுத்தால் ஒன்றை விட்டு அப்படி ரன் பண்ணிக்கி. ஆனால் வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அதோட இன்க்ரிமெண்ட் வேல்யூவை கட்டாயம் கொடுக்கணும். சரியா? ஃபோலூப்பில் கொடுக்கலாட்டியும் எதையும் விடாம 1 2 3ன்னு சொல்லி ஓர்டருக்கு சரி பிரிண்ட் பண்ணிக்கி. ஆனால் வைல் லூப் வந்து அப்படி பிரிண்ட் பண்ணாது. கட்டாயம் வந்து அதோட இன்க்ரிமெண்ட் வேல்யூவை நம்ம கொடுத்தே ஆகணும். சரியா? அப்போ நான் இன்க்ரிமெண்ட் வேல்யூவை கொடுக்கறதுக்காக எக்ஸ் சமன் எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு சொல்லி கொடுக்கேன். அதாவது இந்த எக்ஸ்ன்ற இதே வேரியபிளுக்குள்ளுக்கு இந்த எக்ஸ்ன்றது என்ன பெறுமதியாக இருக்கோ அதோட ஒன்று கூடணும்னு சொல்லி ஒரு முறை ரன் ஆகிட்டு வந்து கூடிட்டே வரும். சரியா? இதை நான் வந்து 10ன்னு போட்டுக்கொள்றேன். சரி, அதை உங்களை விளங்கப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக அதாவது நல்லா கவனிங்க. இந்த வைல் லூப்ல என்ன நடக்குதுன்னால் ஆல்ரெடி நான் கால் பண்ணிட்டேன் ஒரு வேரியபிள் உண்டு, எக்ஸ்ன்ற வேரியபிள் வந்து ஒன்றுக்கு சமண்டு. இப்போ நான் இந்த வைல் லூப்ல இவிடத்தை வந்து நான் கண்டிஷன் ஒன்று செக் பண்றேன். இந்த எக்ஸ் வந்து 10 விட சிறியதாக இருக்கும் மட்டுக்கும் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிட்டு கொடுத்துட்டோ இவிடத்தை ஒரு கோலமை போட்டோ இன்னொரு இன்டென்டேஷனை போட்டு இந்த வைல் லூப்புக்கு உட்பட்ட கோட் தான் இதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ இந்த கண்டிஷன் எப்போ எல்லாம் உண்மையாக இருக்குதோ அது வரைக்கும் இந்த கண்டிஷனுக்கு இன்டென்டேஷனுக்கு உட்பட்ட கோட் வந்து ரன் ஆகிட்டே இருக்க போகுது. சரிதானே? இப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து இவிடத்தை என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த எக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ எக்ஸ் வந்து ஆல்ரெடி எத்தனையாக இருக்குது? ஒன்றாக இருக்குது. சரி, அதோட பெருமதி ஒன்றாக இருக்குது. இப்போ இது அடுத்ததாக இவ்விடத்தை இருந்து இந்த இடத்துக்கு வரும். சரியா? ஒரு லைன் பை லைனாக தான் வரும். இது வந்து இன்டர்பிரேட்டிங் லாங்குவேஜ்னு உங்களுக்கு தெரியும். லைன் பை லைனாக தான் ரீட் பண்ணும் பைத்தன். இப்போ செல்லுது வந்து இந்த எக்ஸ்ன்றது ஒன்றாக இருக்குது. சரியா? ஒன்று சமன் இவ்விடத்தை வந்து ஒன்று. சரியா? எக்ஸ் வந்து ஒன்றா தானே இருக்கு, ப்ளஸ் 1 இப்படியாக இருக்குன்றால் ஒன்று மட்டும் கூடி இப்போ எக்ஸ் பெருமதி என்னவாக போகுது? எக்ஸ் சமன் 2ஆக போகுது. அதாவது இது ப்ரோக்ராம் உள்ளுக்கு அப்படி 2 ஆக்கிக்கும். ஆக்கிட்டு திரும்ப இது ரிப்பீட் பண்ணிட்டு வருது. வந்து திரும்ப இங்கே வந்து செக் பண்ணுது. இப்போ என்ன நடக்குது? 10 வந்து 10ஐ விட எக்ஸ் குறைவான்னு சொல்லி கேட்குது. ஓம்னு செல்லும். இப்போ ஏற்றுக்கொள்ளும். திரும்ப வந்து இதுக்குள்ளுக்கே வரும். சரியா? வைல் லூப்புக்குள்ள இப்படி அதிகரிச்சு 9 வரை வரும். 9 வந்துட்டு திரும்ப வந்து செக் பண்ண போகுது. செக் பண்ணினால் 10ஐ விட குறைவு தானே 9. அப்போ இதே ரன் பண்ணும். ரன் பண்ணி இப்போ 1 2 3 சொல்லி இப்படியே ரன் பண்ணிட்டு வந்து 9 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிடும். சரியா? பிரிண்ட் பண்ணிட்டு இப்போ இங்கே 9 வந்து 10 ஆக போகுது. எக்ஸ் ப்ளஸ் 1 தானே, 10 ஆகிட்டு திரும்ப இப்படி ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் ஆகிட்டு மேலே வந்து கேட்குது 10 ஆகிட்டு 10 வந்து இந்த எக்ஸை விட சிறுசான்னு சொல்லி கேட்குது. இல்லை, இப்போ ரெண்டுமே ஈக்குவல்.
சரி ஈக்குவல் தானே, நான் மேல வந்து லெஸ் தேன் அண்ட் ஈக்குவல்னு சொல்லி போடலையே, லெஸ் தேன் மட்டும் தான் போட்டிருக்கேன். 10ஐ விட எக்ஸ் வந்து குறைவாக இருந்தால் மட்டும் தான் ரன் பண்ணணும். அப்ப 10 தானே இப்ப வெளிவாக இருக்குது எக்ஸ் டே, அப்ப அதை ஏற்றுக்கொள்ளாது, பிழையாகுது. இவரது கண்டிஷன் பிழை. பிழையாகும் பட்சத்துல இந்த லூப்பிங் வந்து அப்படியே நின்று விளைவிக்கா. எப்ப சரியாக இருக்குதோ எப்ப உண்மையாக இருக்குதோ அது வரைக்கும் தான் ரன் பண்ண போகுது. இப்ப நான் பிரிண்ட் பண்றேன் பாருங்க என்ன நடக்குதுண்டி. 1 2 3 4 5 6 7 8 9ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு வருது. சரியா? இப்ப நான் அந்த இன்க்ரிமெண்ட் வழியா 2 கொடுக்கேன் பாருங்க. 2 கொடுத்தேனாக இருந்தால் இதை பிரிண்ட் பண்ணாலும் 1 3ன்னு சொல்லி வரும். 1 3 5 7 9ன்னு வரப்போகுது இல்லைங்களா? சேம் ப்ராசஸ் தான். ஃபோர் லூப்ல நம்ம என்னத்தை செஞ்சோமோ அதை தான் செய்கிறோம். ஆனால் ஃபோர் லூப்ல எல்லாத்தையும் ஒரு லைன்ல செஞ்சு விட்டோம். ஒரு லைன்ல வந்து கோடை முடிச்சிட்டோம், கண்டிஷனை இன்க்ரிமெண்ட் வெளியோ எல்லாத்தையும். ஆனால் இவிடத்தை வந்து ஒரு லூப்பிங்கை கொடுத்து அதுக்குள்ளுக்கு உட்பட்டதாக சில கோடை வந்து எழுத வேண்டி இருக்குது. சரியா? சில பர்பஸுக்கு வந்து ஃபோர் லூப் வந்து ஓகேயா இருக்கும். சரியா? அது வந்து ஸ்டேண்டபிளா சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஆனால் சில வேலைகளை செய்யறதுக்கு ஃபோர் லூப் சாட்டிஸ்ஃபைடு ஆகாதுன்ற பட்சத்தில் வந்து இந்த வைல் லூப்ன்றது பயன்படுத்தப்படுது. சரியா? அதை வச்சும் சேம் வேலைகளை செய்யலும், இதை வச்சும் சேம் வேலைகளை செய்யலும். ஆனால் எல்லா இடத்துக்கும் ஈஸியாக இருக்காது, குறிப்பிட்ட ஒரு மெத்தட் மட்டும். அதுக்காகத்தான் லூப்பிங்க்கு வந்து 2 மெத்தட் கொடுத்துருக்காங்க. சரியா? இது கிளியரா எல்லாருக்கும்? இந்த வைல் லூப் விளங்கிட்டான்னு சொல்லி சொல்லுங்களே எல்லாரும் மாதிரி கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. அப்படி விளங்கிட்டு கிளியர் இல்லைன்னு சொன்னால் டவுட்னு சரி இருந்தால் கேளுங்க. இவ்வளோதான் கான்செப்ட் விளைஞ்சா லூப்பிங்டா இவ்வளோதான். நம்ம வந்து கேள்விக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணுறது தான் நம்மளோட வேலையாக இருக்கணும். சொல்லலாம். ஓகேல லூப்பிங்ல லூப்பிங்ல வந்துட்டு யூசர்ட்ட இருந்து இன்புட் ஒன்று எடுத்து செய்யறேன்னு சொன்னா என்ன மாதிரி? எப்படி போர்ட்டல் ஒன்று எடுக்க? ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, இப்போ யூசர்ட்டு ஒரு இன்புட் எடுக்க போகிற மாதிரி இருந்தாலும் அது ஒரு வேரியபிளுக்கு ஸ்டோர் ஆக போகுது. விளைஞ்சா இப்போ நான் மேலே வந்து ஒரு வேரியபிளுக்குள்ளுக்கு ஒரு ஒன்றுன்றதை டிஃபைன் பண்ணிருக்கேன். அதாவது யூசர் வந்து ஒன்றை தான் கொடுத்துருக்காருன்றதை நானே வந்து ஏற்றுக்கொண்டுட்டேன். எனக்கு அது தெரியாதுன்னு சொன்னால் இப்போ நான் இந்த எக்ஸ்ன்ற வேரியபிளுக்குள்ளுக்கு நான் எனக்கு ஒரு இன்புட் ஒன்று வாங்கிடும். இப்போ பாருங்க இன்புட், அதாவது ஐஎன்டி அவர் வந்து நம்பர் தானே இன்புட் பண்ண போறாரு. இவடத்துக்கு வந்து நம்பர் தான் சம்மந்தப்பட போகுது. அதுக்காக இவடத்தையும் நான் வந்து இன்புட்னு கொடுத்து என்கிட்ட நம்பர் சரி இப்படி கொடுத்தேனாக இருந்தால் இவரத்தை நான் இன்க்ரிமெண்ட் சொல்லி 1 போட்டுக்கிறேன். சரியா? 1 போட்டுட்டு இவர் வந்து இன்புட் பண்ண போறாரு. எத்தின பாருங்க இன்புட் பண்ண போறாரு. ஃபோன் வைங்களே என்டர் பண்ணா ஃபோனில் இருந்தால் பிரிண்ட் ஆக போகுது. என்று சொன்னால் எக்ஸ்ன்றது நான் நினைச்சேன் சென்னன் வந்து ஆரம்ப பெருமதிண்டு இல்லைஞ்சா இப்படி வந்து பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் வந்து இப்போ யூசர் வந்து பாருங்க, இதை நான் திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன். யூசர் வந்து ஒரு 6 இன்புட் பண்ணுறாரு. 6ல் இருந்து ஒன்றாக பிரிண்ட் பண்ண போகுது. சரியா? இவ்வளோதான். விளங்கிட்டா? ஆமாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இவரதை வந்து இன்னும் ஈஸியாக செய்யலும். சரியா? மூணையும் ஆரம்ப பெறுமதி, இறுதி பெறுமதி, இன்க்ரிமெண்ட் எல்லாத்தையும் நமக்கு யூசர்ட்ட இன்புட் வாங்கலும். இப்போ வந்து ஆரம்ப பெறுமதிக்கு எக்ஸ்போர்ட் இருக்கேன் தானே, அதே மாதிரி இறுதி பெறுமதிக்கு நான் வைய போடுறேன். சரியா? வைய போடுறேன். சரியா? வையின்னு நான் இவரத்த ஒரு இன்புட் ஒன்று வாங்குறேன். சரி, அதே மாதிரி இன்க்ரிமெண்ட்டுக்கு என்னென்று சொல்லி ஒன்றை போடுறேன். அப்போ எக்ஸுக்கு ஒரு இன்புட், ஒய்க்கு ஒரு இன்புட், எண்ணுக்கு ஒரு இன்புட்டை நமக்கு வாங்கலும். சரியா? வாங்கி எல்லாத்தையும் வந்து உண்டுக்குழுக்கு கொடுக்கலும். இப்போ இப்படியும் சில டைமுக்கு யோசிச்சு கேள்வியில் இருக்கலும். ஒய் சரிதானே? இவ்விடத்தை என் பாருங்க இப்படி ஒரு கோடை கொடுத்தால் டபுள் ஈக்குவல் பாருங்க எனக்கு வந்து 1ல் ஆரம்பிக்கணும். சரியா? 50ல் முடிவடையணும். இன்க்ரிமெண்ட் வந்து 2ஆக இருக்கணும். என்டர் பண்ணா பாருங்க 1 தொடக்கம் 50 வரைக்கும் உள்ளது. இன்க்ரிமெண்ட் வேல்யூ 2ஓட வந்து இன்புட்டா வெளியே வரப்போகுது இல்லையா? இப்படி வந்து நமக்கு வேரியபிள் கொடுத்து நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு செஞ்சு கொள்ளையிலும். சரியா? கன்செப்டை வந்து விளைவிக்கிறது ஃபோலூப்ல வந்து என்னது, ஃபோலூப்ல வந்து ஐக்குரிய வெளிவ நம்ம கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபோலூப் அதான் நான் சொன்னேன். இப்போ இடத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் வந்து ஸ்டேண்டர்டாக அமையாதுன்ற காரணத்துக்காக தான் வந்து ஃபோலூப் வைல் லூப்னு சொல்லி 2 மெத்தடை பயன்படுத்துகிறேன். இப்போ இன்புட்டை வாங்கி விடத்தை வந்து லேசாக செய்கிறதுக்கு வைல் லூப் ஓகே இருக்குது தானே. ஃபோலூப்லேயும் செய்யலும். என்னென்னு சொன்னால் ஃபோலூப்லேயே நான் 1
கமா 50ன்னு சொல்லி கொடுத்தேன். அதே இடத்த உங்களுக்கு வேரியபிள்ட நேம கொடுத்து போட்டு, அதாவது இப்போ நான் இங்கே எக்ஸ் ஒய் என்னு கொடுத்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ் ஒய் என்னு சொல்லி நான் 1 50 2ன்னு கொடுத்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ் ஒய் என்னு சொல்லி கொடுத்து போட்டு மேலால இதே மேலே இது கொடுத்துருக்கிற இன்புட் வெளியூ, அதாவது இந்த யூசருக்கு இன்புட் பண்ணக்கூடிய இந்த கோடை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவடத்த அது ஓட்டோவா எடுத்துரும். விளங்கிச்சா? இப்போ இப்படி ஓ ஐ இன் ரேஞ்ச் சரிதானே கொடுத்து போட்டு இவிடத்தை நான் என்ன கொடுக்கேன், எக்ஸ் ஆரம்ப பெறுமதி, ஒய் இறுதி பெறுமதி, சரியா? என் வந்து இன்க்ரிமெண்ட்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இதுக்கு வந்து என் இப்படி கொடுத்து போட்டு இவிடத்தை பிரிண்ட் ஐ ஐ தான் பிரிண்ட் பண்ணணும். ஏன்னு சொன்னால் இவிடத்தை நான் வந்து ஐயை தானே ஃபோலுக்கு கால் பண்ணுறேன். அதை ஏன்னு சொல்லி நான் சொன்னேன், இதை வந்து ஒரு வேரியபிளாகத்தான் எடுக்கும் போலும், சரிதானே? இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ண இருந்தால் பாருங்க, என்கிட்ட கேட்குது எத்தனை நாள் ஆரம்பிக்கணும், நான் 4 கொடுக்கேன். எத்தனை நாள் எண்ட் ஆகணும், எண்ட் ஆகணும் 15 கொடுக்கேன். 158 வந்துட்டு இன்க்ரிமெண்ட் வந்து 3 ஆக இருக்கணும் பாருங்க. போலூப்லையும் இதை போட்டு செய்யலாம். ரைட்டா? ம். ஒன்றுமில்லை. சரி, இதுக்கு தான் நான் சொல்ற வந்து எப்பவும் டியூட்டை மட்டும் படிக்காதீங்க, அதே மாதிரி யூடியூப் வீடியோ மட்டும் பார்க்காதீங்கன்னு, சரியா? இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ விலங்கு தானே ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ஐடியா வரக்கிட்ட வந்து வேற வேற மாதிரி நமக்கு விஷயத்தை பிடிச்சிக்கொள்கிறோம், வேற வேற விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்கிறோம். ஆனால் இவிடத்த வந்து கன்செப்ட் மாதிரி இருக்கா இல்லை, சேம் வேலை தான், சேம் இதுக்கு படித்தது அதே தான் இது கொடுக்க செய்கிறோம். விளையா வேற வேற மெத்தடில் செய்கிறோம், அவ்வளோதான். இதுக்குத்தான் இப்போ நான் W3 ஸ்கூல்ஸாக ரெஃபர் பண்ணதும் அதுக்கு தான். அதுக்குள்ளுக்கு நிறைய டாஸ்க் வச்சிருக்கு. அப்போ ஒரு டாஸ்க்காக நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கிட்ட புது புது கன்செப்டில் லேர்ன் பண்ணுவோம். இப்போ நம்மட நிறைய பேர் வந்து செய்கிற தப்பு என்னென்றால் பார்க்குற யூடியூப்ல வீடியோவை அவன் சொல்லி தாரத்தில் மட்டுமே கேள்வி வரப்போதா இல்லை. இப்போ அதுதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், யாரோ ஒருத்தர் டிரைவிங் பண்ணுறதை பார்த்துட்டு நமக்கு டிரைவ் பண்ண இல்லாது, நம்ம புரிது வாகனம் நினைச்சா நம்ம எடுத்து வாகனத்தை ஓட்டினா தான் நமக்கு புரிதுவாகும் அது, சரியா? அப்போ அதே மாதிரி தான் இப்போ கோடை வந்து எவனோ வந்து வீடியோவில் ரன் பண்ணி காட்டுறதை வந்து நம்ம பார்த்தோம்னா நமக்கு விளங்கின மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்பிள் போனால் ஒன்றும் வராது, அந்த கேள்வியை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துருக்கும், அந்த யூடியூப் வீடியோலேருந்து எல்லாம் மறந்துருக்கும். இல்லையா? அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்போ நோட்ஸ் 1க்கு 10 15 டியூட்டை வச்சுட்டு இருக்கீங்க. நான் உண்மைக்கு இது வரைக்கும் டியூட் பார்க்கவும் இல்லை, டியூட் பார்க்குறதும் இல்லை, சரியா? இப்போ யாரோ கூட எந்த டியூட்டில் இருக்குன்னு நம்பர் கேட்டிச்சு, எத்தனை நம்பர் டியூட்டில் இருக்குன்னு உண்மை எனக்கு தெரியாது, சரியா? அப்போ எத்தனை அந்த டியூட்டை படிங்க, பிரச்சனை இல்லை. ஏன்னா சிலபஸ் எவ்வளோக்குள்ளுக்கு இருக்குன்றது கட்டாயம் விளங்கிக்கணும் தானே. சிலபஸை கட்டாயம் பார்க்க தான் வேணும், படிக்க தான் வேணும், டியூட்டை பார்க்க தான் வேணும். ஆனால் அதுக்காக டியூட்டை மட்டும் படிச்சிங்கன்னா டியூட்டில் உள்ள கேள்வி வர போகிறதும் இல்லை. டியூட்டுக்குள்ளுக்கே நீங்கள் அவ்வளோக்கு அந்த கிணத்து தவளையாகிருவீங்க. டியூட்டில் என்ன இருக்குதோ அதை மட்டும் பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் சில பேர், சரி எல்லாரும் பண்ண மாட்டாங்க, சில பேர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பீங்க அதுக்குள்ளுக்குள்ளது. ஆனால் இதே ஒரு வெப்சைட்டுக்குள்ளுக்கு இறங்கியோ இல்லை நம்ம புது புது ஐடியாஸ் எடுத்தோ புது புது கேள்விகள் எடுத்தோ நம்ம வந்து ரியலாக கோடை ரன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் தான் நமக்குரிய நியூ நியூ எரர்ஸ் வந்து நமக்கு விளங்கும், சரியா? நம்ம வந்து புது புது இதுகளை வந்து பிழைகளை கண்டுகொள்வோம். அதுக்காக தான் சொல்கிறேன், சரியா? இது கிளியர் தானே? ஃபோர் லூப் அதே மாதிரி வைல் லூப் எல்லாருக்கும் கொஞ்சம் ரீ அப்டேட் பண்ணுங்க பண்ணாக்கள் இருந்தாலும். ஏன்னு சொன்னா நான் செட்டை பார்க்கல, விளங்கப்படுத்திருக்கிறது விளங்கிட்டா இல்லையா? அந்த மாதிரி ஓகே. ஓகே, சரியா? இப்போ வந்து பைத்தன் வரைக்கும் மட்டும் இல்லை, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் பேசிக் வந்து இப்போ நம்ம படித்தது, அதாவது ஃபுல் பேசிக் வந்து இவ்வளோ தான், சரியா? இதை தாண்டி இல்லை, சரி? இதில் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் ஒவ்வொரு மெத்தடை பயன்படுத்தும், ஒரு வேறு வேறு விதமான இதுகளை பயன்படுத்தும். ஆனால் கன்செப்ட் இவ்வளோ தான், இல்லை? இதுக்குள்ளுக்கு தான் பல செயற்பாடுகளை வேறு வேறு விதமாக யோசித்து செய்வாங்க. இது வரைக்கும் தான் வேலை இருக்குது, சரியா? இதுக்கு வரப்போகிறதுல என்ன தெரியுமா, ஒரு கோடை நம்ம ஈஸியாக ரன் பண்ணுறதுக்குரிய மெத்தட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் டெஃப்ன்ற அந்த ஃபங்க்ஷன்ன்ற அந்த கீவேர்டை பயன்படுத்துவோம், சரியா? ஃபங்க்ஷன்ன்ற விஷயம் என்னன்னு சொன்னால் அது வந்து ஒரு டெம்ப்ளேட். அதுக்குள்ளுக்கு நம்ம எழுத போகிற என்னது தெரியுமா, அந்த ஃபங்க்ஷனை உருவாக்கி வச்சுட்டு அதுக்குள்ளுக்கு எழுத போகிற என்னன்னு சொன்னால் இதே கோடை தான், இந்த ஃபோர் லூப் வரும், இதே இஃப் கண்டிஷன் வரப்போகுது, இதே வேலையை தான் செய்ய போகிறோம். அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் கிளியர்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஓகே இல்லையா? அதெல்லாம் வந்து ஒரு டெம்ப்ளேட். அதே மாதிரி ஈஸியாக இப்போ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுக்குன்னா ரீயூசபிள், திரும்ப 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 கோடை ரன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி 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 ரிப்பீட் அதே கோடை வந்து செய்ய போகிறமாக இருந்தால் அந்த பர்பஸுக்கு தான் நம்ம ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம், சரியா? அதெல்லாம் நான் அடுத்த கிளாஸில் ஃபங்க்ஷனை தனி கிளாஸ்னு போட்டு அதை கேள்விகளோட கம்பேர் பண்ணி செய்வோம். அப்படி செய்யக்கிட்ட தான் ஈஸியாக விளங்கும், சரியா?
அது வந்து அடுத்த கிளாஸ்ல விரிவாக பார்ப்போம். நான் இப்போ சும்மா நான் ஜஸ்ட் வந்து ப்ரோக்ராமிங்கை விளங்கிக்கிறதுக்காக சொல்கிறேன். சரியா? இவ்வளோ தான் ப்ரோக்ராமிங்கில் கன்செப்ட். இதெல்லாம் வந்து வேறு வேறு தேவைகளுக்கு அதே மாதிரி வேறு வேறு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஒவ்வொரு மெத்தடை பயன்படுத்தி செய்வாங்க. சரியா? இவ்வளோ கிளியர்னா உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஓகே. இப்போ வந்து நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்கிறன்ற அந்த ஐடியாவை அந்த கிரிட்டிக்கல் நாலேஜை வந்து எடுத்துக்கொள்கிறது தான் வேலையாக இருக்கும். சரிதானே? இல்லை, கேள்விகளை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். சரியா? இது வந்து இது வந்து ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி செய்ய சொல்லிருக்கு இந்த கேள்வி. சரியா அஸ்மத்? அப்போ ஃபங்க்ஷனை படிக்காமல் நம்ம இவிடத்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கேள்வியை செஞ்சோம்னு சொன்னால் எல்லாம் மறந்துடும். இல்லைங்களா? சில பேர் செய்கிற பிழையும் அதுதான். என்னன்னு சொன்னால் ஒரு அட்வான்ஸான விஷயத்தை வந்து விளங்கப்படுத்திடுற பிள்ளைகளுக்கு அதில் பேசிக்கே தெரியாது. அட்வான்ஸான விஷயத்தை விளங்கப்படுத்திடுவாங்க. அட்வான்ஸான விஷயத்தை விளங்கப்படுத்தினா அவங்களுக்கு ஜஸ்ட் அதில் பேசிக்கே தெரியாட்டி அவங்க பேசிக்கா என்னத்தை தொட்ட அளவுல படிச்சிருந்தாங்களோ அதையும் சேர்ந்து மறந்துடும். அது அட்வான்ஸை மட்டும் படிப்பிச்சா. ஏன்னா நம்மளோட சிலபஸை பொறுத்த வரைக்கும் அதில் சில பிழைகள் இருக்கு. அதை நான் வந்து இது பண்ணல, நான் மார்க் பண்ணல. அது வந்து எனக்கு பிரச்சனை இல்லைங்களா? அதுகளை விடுவோம். இந்த நான் சொல்றேன், யாரெல்லாம் பிழை இல்லை, பிள்ளைன்னு சொல்ல வரல. இப்படிதான் நம்ம கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம படிச்சு நம்ம ரிசல்ட்ஸ் எடுத்துட்டா நமக்கு இல்லைங்களா? சும்மா குலைச்சிட்டு எல்லாம் இருந்தோம்னு சொன்னால் லாஸ்ட் மட்டுக்கும் அப்படி இருக்க வேண்டியதான். கடைசி நமக்கு தான் விபரீதமாக அமையும். சரிதானே? அப்போ ஒருத்தர் ஒரு டவுட்டும் இல்லை, எனக்கு டவுட் இருந்தால் கேளுங்க. கிளாஸை முடிப்போம். அடுத்ததாக வந்து அடுத்த கிளாஸில் ஃபங்க்ஷனை பார்த்து பார்த்தோம்னா எல்லாம் ஓகே இருக்கும். சரி, டவுட் இருந்தால் கேளுங்க. என்ன சரி டிஸ்கஷன்னாலும் கேளுங்க. அதாவது படித்த வரைக்குமே. இல்ல அசோதுல இப்ப படிச்சு தந்ததுல என்ன எல்லாம் கிளியர் தான். அடுத்த கிளாஸ்ல இன்ஷால்லா பேப்பரும் இப்ப கேள்வி வார நேரத்துல தான் எல்லாரும் தடமாறு. இந்த ஓ கேள்விக்கு எப்படி பதில் எழுதுற மாதிரி அதெல்லாம் தடமாறு. ஓ ஓ அது இல்லை, இந்த இப்படி தான் என்னன்னு சொன்னால் அடுத்த கிளாஸில் வந்து ஃபங்க்ஷன் பார்க்க கிட்ட இப்போ நான் இவிடத்தையும் வந்து ஒரு கேள்வியை தானே இது பண்ணேன். இப்போ இஃப் கண்டிஷன் பார்க்கிட்டேன் அப்படி தானே. அதே மாதிரி ஃபங்க்ஷன் பார்க்க கிட்ட வந்து கேள்வி இல்லாமல் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அது சரியா? இப்போ நமக்கு வந்த கேள்வி எல்லாமே ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்துச்சு. சரியா? நிறைய பேர் ஃபங்க்ஷன் இல்லாமல் தான் எழுதிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். அதால் வந்து அதை கேள்வியை பார்ப்போம். சரியா? கட்டாயம் பார்ப்போம். அதை வந்து ஃபங்க்ஷனை படித்ததுக்கு பிறகு பார்ப்போம். ஃபங்க்ஷனை படிக்காமல் பார்க்கல. அது என்ன பொதுவாக நமக்கு வந்து எல்லா கேள்வியும் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி தான் வந்துச்சு. இந்த ஓ கேளுங்க மௌலி. இந்த வயல் லூப்புக்குள்ள நம்ம இந்த இதை பயன்படுத்தணுமா? இஃப் கண்டிஷனை. ஓ ஏழு ஒன்றுக்குள்ளே கொண்ட வேண்டியதை பயன்படுத்தலாம். இப்போ இஃப் கண்டிஷனுக்குள்ளுக்கு உங்களுக்கு வைல் லூப்பை பயன்படுத்திலும் ஃபோ லூப்பை பயன்படுத்திலும் அதே மாதிரி ஃபோ லூப்புக்குள்ளுக்கு இஃப் கண்டிஷனை பயன்படுத்தலாம். எல்லாம் வேண்டிய செய்யலாம். நான் வந்து இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் இந்த விஷயத்தை கன்சிடர் பண்ணணும். சரியா? ஜஸ்ட் வந்து செல்ல போனால் நம்மளோட சிலபஸ் வந்து 3 கிரெடிட் பாடம். சரியா? சிபிஎம்ன்றது 3 கிரெடிட் பாடத்தை வந்து 15 வீக்ஸுக்கு வந்து பெருக்கணும். அப்போ 3 கிரெடிட் பாடத்தை 15 வீக்ஸுக்கு மல்டிப்ளை பண்ணோம்னு சொன்னால் வரப்போகிறது 45 ஹவர்ஸ். அப்போ நம்மளோட சிலபஸ் வந்து 45 ஹவர்ஸ். அப்போ 45 ஹவர்ஸை வந்து ஜஸ்ட் நான் இப்போ கவர் பண்ண போகிற ஒரு 4 ஹவர்ஸுக்கு தான். சரியா? நான் மொத்தமாக படிப்போம் ஒரு 4-5 தான். அப்போ இந்த 4-5 என்ன கவர் பண்ணுறது சொன்னால் அவ்வளோ விஷயத்தையும் ஆராய்ஞ்சி அவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு இது பண்ணே இல்லாது. அதுவும் இந்த 1 வீக்குள்ள எக்ஸாம் வச்சுட்டு. சரியா? இப்போ எல்லாத்தையும் நீங்கள் எல்லாத்துக்குள்ளுங்க எல்லாத்தையும் வந்து எதிர்பார்க்கல. இப்போ எனக்கு வந்து இதுக்குள்ளுக்கு நிறைய கேள்விகளை நான் செஞ்சு இது பண்ணி கொண்டு போயிருந்துச்சு. பொதுவாக வந்து ஒரு கிளாஸ் வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு லூப்பை தான் ஒரு நாளைக்கு படிக்கிறேன். அதுக்குள்ளுக்குள்ள எல்லா இதையும் ஃபுல் அட்வான்ஸோட பார்த்துருவோம். சரி, அப்படி தானே எல்லாம் படிக்கிறேன். இவ்விடத்த வந்து எனக்கு மெயினாக ஒவ்வொன்றுடைய கன்செப்டை தான் சொல்லி தரேன். நிறைய பேருக்கு வந்து கன்செப்ட் கிளியர்னு சொன்னால் உங்களுக்கு யோசிச்சு செய்யலாம். சரியா? ஏன்னா
இப்போ ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் இப்போ நான் செஞ்ச விஷயத்தை வச்சு இப்போ இப்படி ஒரு அதிகரிப்பும் இப்படி ஒரு எண் ஆரம்பம் எண்டு இப்படி இருக்குன்னு சொன்னால் இவன் கேட்டிருக்க கேள்வி இதை வச்சு செய்யலாம்னு சொல்லி நீ ஒரு ஐடியாக்குள்ளுக்கு வந்தீங்கன்னா அந்த அந்த கேள்வி வந்து ஈஸியாக செஞ்சிடலும் சரியா. அவ்வளவுதான் இதுக்குள்ளுக்கு. அப்ப கன்செப்ட் விளங்காம ஒன்றுமே செய்யலாது. நான் இதுக்குள்ளுக்கு கன்செப்டை சொல்லி தராம இதுதான் இதுக்குள்ளுக்கு நடக்குதுன்றதை தான் நான் மெயினாக சொல்லி தரணும். இதை விட்டுட்டு டியூட்டை கொண்டு வந்து நான் இவரத்தை வாசிச்சிட்டும் டியூட்டில் உள்ள விஷயத்தையும் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னால் அவ்வளோதான். உங்களுக்கு கன்செப்டே விளங்காம டியூட்டை படிச்சு தந்தோம் கேள்வியை படிச்சு தந்தோம் அதுல வேலையே இல்லை விளங்கிச்சா. ஆனா இவிடத்த கன்செப்டை நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் கேள்வியை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக பண்ணி போயிடும். இப்போ நம்ம ஃபங்க்ஷனை பார்க்கிட்டேயும் உண்மைக்குமே கேள்வி பார்ப்போம் சரியா. கேள்வியை எக்ஸாம்பிளை வச்சு தான் ஒருத்த வந்து ஃபங்க்ஷனை இது பண்ணி சால்வ் பண்ணிட்டு போகும் சரிதானே. அடுத்த வந்து இப்போ எல்லாத்துக்குள்ளுக்கும் இப்போ இது மிஸ் ஆகிருக்கும் இது மிஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி இது ஒன்று வரும்ன்றதுக்காக நான் சொல்கிறேன் சரியா. எனக்கு வந்து 45 அவரை வந்து 4 அவருக்குள்ளுக்கு ஃபில் பண்ண இயலும்னு சொன்னால் நான் வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் சொல்லி தருவேன். மெயினாக வந்து ப்ரோக்ராமுக்கு என்ன தேவை இது இல்லாட்டி இதை செய்யலாது மெயினாக வந்து என்ன கன்செப்ட் அவங்களுக்கு விளங்கணும் அப்படின்ற இதைத்தான் இது பண்ணுவேன். நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ வந்த கேள்விகளை அடிப்படையாக வச்சு பாருங்க இவ்வளோ இந்த கன்செப்டுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இதுக்குள்ளுக்கு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் கொடுப்பட்டிருக்கு ஃபங்க்ஷன். அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்த்தால் இப்போ இது வரைக்கும் நம்ம செஞ்ச கேள்வி உங்களால் எல்லாம் செய்ய இயலுமா இருக்கும் ஃபங்க்ஷனை பார்த்து கிளியர் பண்ணிட்டால் இல்லைங்களா. ஆனால் என்ன கொஞ்சம் யோசிச்சு இடத்துக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டி வரும் அவ்வளோதான். அந்த ஐடியாவை எடுக்கிறது தான் விஷயம். ஆனால் கன்செப்ட் இவ்வளோதான் இல்லைங்களா. இதை தாண்டி இல்லை. இப்போ இதே வந்து எனக்கு வந்து நல்லா அதே மாதிரி 45 ஹவர்ஸோ அந்த அளவுக்கு கிடைக்கும்னு சொன்னால் எனக்கு எல்லாத்தையும் அரசி ஆராய்ஞ்சி டியூட்டில் இருந்து மொத்தமாக பார்த்துட்டு போகலும் இல்லைங்களா. அதுக்காக தான் நான் டியூட்டை பார்க்காம மெயின் விஷயம் எதுக்குள்ளுக்கு எது இருக்குதோ அதை பார்த்துட்டு போகிறோம் சரிதானே. சரி அப்போ எல்லாரும் ஓகே கிளாஸ் முடிப்புமா. ஓகே சொல்லுங்க. ஓகே 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 அப்போ முடிச்சு கொள்கிறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ் ஃபீக். ஓகே ஓகே ரெக்கார்டிங் தருவேன். இந்த ரெக்கார்டிங் சாக போறீங்க. ரெக்கார்டிங் கொடுக்குறதே பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சரியா. ரெக்கார்டிங் சாகுறாக்களுக்கு என்ன கிளியர் இல்லையா என்ன மாதிரி. ரெக்கார்டிங் தருவேன் அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் ரெக்கார்டிங் கொடுக்குற ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சரியா. அனுபவத்தில் சொல்கிறேன். எப்போ ரெக்கார்டிங் கொடுக்க ஆரம்பித்தோம் அண்ணில் இந்த ஆக்கள் குறையும். அதை நான் 100% ஷோர் பண்ணி சொல்லுவேன் சரியா. ரெக்கார்டிங்கே இல்லைன்னு சொன்னால் ஒன் டைமுக்கு எல்லாரும் கிளாஸ் வருவாங்க. ஆனால் அப்படி செய்கிறல்ல அப்படி செய்வேன்னு சொல்லல செல்றேன் சரிதானே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் ரெக்கார்டிங் கொடுத்தேன். செகண்ட் கிளாஸில் பார்த்தீங்களா 9 10 பேரை காணல அப்படித்தான். ஓ எனக்கும் அப்படி நிறைய பேர் மெசேஜ் பண்ணதான் அவங்களுக்கு ரெக்கார்டிங் கொடுக்குறதான் சரியா. ரெக்கார்டிங் ஓகே நான் தான் சரி ஓகே அப்போ முடிச்சுக்கொள்கிறேன்.